நம்மளுடைய டிபிஎஸ் ஸ்பீட் கேஸோட சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் போட்டோ உங்களுக்கு எல்லாமே அனுப்பிச்சிருக்கேன். அதை கொஞ்சம் நீங்க எல்லாமே பிளே பண்ணிட்டீங்க அப்படின்னா, யார் யார் இன்னும் போட்டோ அனுப்பலையோ, யார் யார் இன்னும் அதுக்கு பிறகு நான் பேசிக்கிறேன். முதல்ல அந்த போட்டோவை மட்டும் பண்ண முடியுமா? ஷேர் பண்ண முடியுமா? நீங்க வரிசையா பண்ணி. ஓகே சார். வாய்ப்பு இருந்தா அப்படியே நேம படிச்சு சொல்லிட்டே வந்துருங்க. எஸ் சார். ஒரு நிமிஷம் சார். நான் உங்களுக்கு இப்ப அனுப்பிச்சிருக்கேன். எஸ் சார், எஸ் சார், அதுதான் ஒரே நிமிஷம் சார், எடுத்துட்டேன். ஓகே சார், வாய்ஸ் கேக்குதுங்களா? கிளியர் கேக்குது கேக்குது. ஓகே சார். கங்க்ராச்சுலேஷன் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் ப்ரொமோட்டர், சிஸ்டம் ப்ரொமோட்டர். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, உண்மையிலேயே வந்து 12 பேருக்கு இந்த லைஃப் வந்து கொடுத்தவங்க. ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக பார்ப்போம். ஸோ இதில் விடுபட்டவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இமீடியட்டாக உங்களுடைய ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாஸ்கரன் சார் அண்ட் பாலு பழனியாண்டி and Bakiraj, Bakiraj, and Anushya madam, and Chellappa, and C. Velu, and Sasi Kumar, G. Sasi Kumar, and Nagaraj, G. Nagaraj, Dhanasegar, Chinnarasu, Madhiswaran, Madhiswarajan, Dayalamurthy, G.K. Swami, Positive Prabhu, Shanmugaraj, and Johnson, Santanaraj, and Selvaraj, Babu, Muniraj, Shanmuga Sundaram, Krishnaveni, Prabhu, Abdul Kader, Durai Raj, Devendran, and Anandavalli, Sendil Alagan, Shankar, Suguna, Syed, Santi, Alagesan, Arogya Swami, Jeevaratinam, Rajesh, and MMP Jose, Esli Jose, Radha Krishnan, Shanmuganathan, Vidya Babu, Vijay Lakshmi, Ram Kumar, Ganapati, Subburaj, Achudan, Muthukutti, Segar, Ramakrishnan, S.G. Ramalingam, Babu Nagarajan, S.P. Raja, அவ்வளோதான் சார். Congratulations to all system promoters. Okay friends, thank you. போஸ்ட் நீங்க மாத்திக்கங்க. எஸ் சார். Dear leaders,
சுரேஷ்குமார் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அவர் போட்டோ வரலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவர் பாலு பழனியாண்டி சார் யாரு போட்டோ வரலையோ அவங்களெல்லாம் இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நீங்க போட்டோ பிளேஸ்மெண்ட் பண்ணிருங்க. டியர் லீடர்ஸ், குட் மார்னிங். நீங்க எல்லாம் எல்லாருமே பேசலாம். ஏன் இந்த போட்டோ ஷோ பண்றேன் அப்படின்னா, பில்லர் ஆஃப் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் இவங்க தான். இவர்கள் தான் அந்த 1000 பேரை கொண்டு வரக்கூடிய சக்தி படைத்தவர்கள். இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ முழுமையா புரிஞ்சிட்டு, இதுதான் வாழ்க்கை, இதுதான் என் உலகம், இதுதான் என்னுடைய ஃபேமிலி, இதை வச்சு நான் ஒரு 1000 பேருக்கு உதவி செய்ய போறேன் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்கள் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. இவர்களுடைய சந்திப்பு பாத்தீங்கன்னா இந்த மாதம் 29, 30 திருச்சியில மிக பிரம்மாண்டமா நடக்க போகுது. அதோட வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய எஃப்டிசி ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கமிட்டி இன்றிலிருந்து அதை பார்க்க போறாங்க. அதுக்கு யாருக்கு வாய்ப்புனா, இது வரைக்கும் 61 பேர் வந்திருக்காங்க. முதல் 100 நபர்களுக்கு தான். எதா இருந்தாலும் முதல் 100 நபர்கள் தான். அப்ப 61ங்கிறப்ப 41. சில பேர் 6, 7, 8 எல்லாம் பண்ணி போட்டிருக்கீங்க. அதெல்லாம் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி முதல் 100 மெம்பர்ஸை வந்து நம்ம ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வழிகாட்டுதலின் பேரில், அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் இயங்க ஆரம்பிக்கும். நம்ம இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீச்சர்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணோம். அதுல 4 பேர் 5 பேர் தாங்க. இன்னைக்கு 20 பேருக்கு மேல வந்துட்டாங்க. டெய்லி ட்ரைனிங் அதுல நடந்துகிட்டு இருக்கு. ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன்னா, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் கொண்ட குழு உங்களுக்கு சேவை பண்றதுக்காக கஸ்டமர் கேரா ஒரு ஆர்கனைசிங் கமிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. அதுல 50 பேர் இருக்காங்க. அவர்களும் உங்களை போல் 1000 ரூபாய் உதவி செய்து இந்த மக்கள் ஏதாவது ஒரு வகையில நல்லா வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அல்லும் பகலும் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல் லாங்குவேஜஸ் கமிட்டி. நீங்க ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் அந்த கமிட்டியில ஆல் லாங்குவேஜஸ் தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதுல பாலசுப்ரமணியன் சார், முகமது சார், நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க நீங்க என்ன கேட்டாலும் அதையும் செய்யறதுக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக. அடுத்தது பாத்தீங்கன்னா எஃப்டிசி ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கமிட்டி அப்படின்னு ஃபார்ம் பண்ணி இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் கமிட்டி பாத்தீங்கன்னா ராஜா, சாமி சார், பாக்கியராஜ் சார் ஒரு குரூப் அவங்க அப்படியே அழகா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆர்கனைசிங் கமிட்டி பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இருக்காங்க உள்ளுக்குள்ள. அதுதான் வாலண்டியர்ஸ். இந்த டோட்டல் நெட்வொர்க்கையும் அவங்க வந்து சர்வே பண்ணிட்டு எல்லாரோடையும் கம்யூனிகேஷன்ல இருக்காங்க. அந்த எஃப்டிசி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை இனிமே ஸ்டார்ட் ஆயிட்டு, இவர்கள் ரிப்போர்ட் கொடுக்கறத வச்சுதான் நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்ய போறோம். பினான்சியலா அவங்க தான் பார்க்க போறாங்க. அதே போல திருச்சி ப்ரோக்ராம் இருக்கட்டும், இல்ல துபாய் நம்ம போற ப்ரோக்ராம் இருக்கட்டும், ரெண்டையுமே அவங்க தான் பார்க்க போறாங்க. எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா இருக்கணுங்கிறதுக்காக இந்த சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. நண்பர்களே, இன்னும் 31 நாள் ஆயிருக்கு. இன்னைக்கு தேதி 5. போன மாதம் 4ஆம் தேதி நம்ம இந்த திட்டத்தை உருவாக்கணும். உருவாக்கி இன்னைக்கு 7000 பேருக்கு மேல 6000 ஐடி, ஒரு 700 6300 ஐடி, ஒரு 700 ஐடி ரீபர்த் ஐடி 7000. அதுல ஒரு இன்ஆக்டிவா இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து களை எடுத்துருவாங்க. இன்னைக்கு நாளைக்குள்ள ரன்னிங்லயே எல்லாத்தையும் எடுக்க சொல்லியாச்சு. அதுக்கான வேலைகளும் நடக்க ஒரு 600 700 புதிய நண்பர்கள் அதுல ஆட் ஆக போறாங்க. அப்ப சிஸ்டம் வந்து ஃபுல்ஃபில்லா இயங்க போகுது. நேத்து நான் ஒரு வார்த்தை சொன்ன ஒரு நண்பர் எனக்கு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. ஒரே ஒரு நபர் ஒரு சரியான நபர், சரியான லீடர், இதை நம்பி நிக்கிற நபர், ஒரு நபர் கூட இதுல ஒரு பாதிப்பு வரக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான் இந்த விஷயத்த களை எடுக்க போறோம். அந்த களை எடுப்பு நாள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 8 மணி இல்ல 10 மணிக்கு துவங்கிறோம். அதுல அந்த ஆர்கனைசிங் கமிட்டியும் இருப்பாங்க, டீச்சர்ஸ் குரூப் இருப்பாங்க, ஆல் லாங்குவேஜஸ் குரூப் இருப்பாங்க, எஃப்டிசி எல்லாருமே இணைந்து இன்னைக்கு ஒரே நாள் இல்ல இன்னைக்கும் நாளைக்கும் அதான் வேலை. சிஸ்டத்தை ரன் பண்ணிட்டு
நம்ம இந்த விஷயத்த பண்ண போறோம். அடுத்தது 10 மணி ஓபன் ஆயிட்டா 11:30 மணிக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜூம் ஓபன் ஆயிரும். இன்னைக்கு டே ஃபுல்லா இன்னைக்கு ஜூம் இருக்கும். வேற வேலையே இல்லை இன்னைக்கு நாளைக்கும் டே ஃபுல்லா உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை உடனடியா வந்து சரி செஞ்சுக்கிட்டு அப்பயே கிளியர் ஆயிரும். அது அந்த பிரச்சனைகள்லாம் கிளியர். கருப்பையா சார், நீங்க டவுன் பண்ணீங்க, உங்களுக்கு நான் ஹோகோஸ் கொடுக்க சொல்றேன், நீங்க பேசலாம். வந்து சரி செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாஸ்வேர்டு இன்னமும் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சரி பண்ணிக்க, நேம் சேஞ்ச் பண்றவங்க பண்ணிக்க, செல் நம்பர் தவற விட்டவங்க தவறா பண்ணவங்க பண்ணிக்கங்க. எனக்கு வந்து ஐடியில வந்து என்கிட்ட அமௌண்ட் இருக்கு, எனக்கு சென்ட் ஆப்ஷன் காமிக்கல அப்படிங்கிறவங்க பயன்படுத்திக்கங்க. சார் எனக்கு வந்து நான் ஐடி லாகின் பண்ணியிருக்கேன், இத்தனாம் தேதி லாகின் பண்ண, எனக்கு வந்து ரிசீவிங் வரல, பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு பதிவு பண்ணுங்க. இன்னைக்கும் நாளைக்கும் வேற வேலையே கிடையாது. இதுதான் வேலை. இத சரி பண்ணல அப்படின்னா 100% வந்து சிஸ்டம் சரியா போகாது. அதுக்கு தான் இவ்வளவு போராட்டங்களும். நீங்க ஒண்ணு மட்டும் பாத்துக்கலாம். ஏர்லி மார்னிங் நடக்கிற ஜூமும் ஒரு நாள் நிப்பாட்டினது கிடையாது. இரவு நடக்கிற மீட்டிங்கையும் ஒரு நாள் நிப்பாட்டினது கிடையாது. மக்களா தொடர்புலயே இருந்துட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ல உள்ளவங்க. இது ஏனாதானா இல்ல. இன்னும் நான் சார் சொல்ற மாதிரி இது 200 வருஷங்கள் தாண்டி போகக்கூடிய ப்ராஜெக்டை இப்பயே வடிவமைச்சிட்டோம். அடிக்கடி சொல்றதுதான், சிஸ்டம் இருக்கும், சிஸ்டத்துக்குள்ள நீங்க இருப்பீங்களா அப்படிங்கிறது தான். அதே போல ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஐடியா லாகின் பண்ணி கொண்டு போறதே பெரிய சிரமம். ஏன்னா அடுத்த வருடம் உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 78, 64, 500 கூட தாண்டலாம். ஒரு 500 ஐடியா நீங்க மெயின்டைன் பண்ணணும். அப்ப அதுக்கு தயாரிப்பு பண்ணி தயாரா இருந்துக்கணும் நம்ம. அப்ப ஆட்டோ ஃபில்லிங்ல ஏதாவது ப்ராப்ளமா? கிடையாது. ரீபர்த்ல ஏதாவது ப்ராப்ளமா? கிடையாது. நான் அந்த ட்ரீல ஏதாவது ப்ராப்ளமா? கிடையாது. எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. எங்க ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா, அந்த நேத்து சொன்ன பிளாக் எலிமெண்ட்ஸ், அந்த வைரஸ், இவங்களால சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு எடுத்துடுவாங்க. எடுத்துட்டு ஒரு சரியான ஒரு திட்டமிடலோட இது பயணம் பண்ணும். நம்பிக்கை ரொம்ப முக்கியம், நிதானம் ரொம்ப முக்கியம், பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த ஃபேமிலிய ஒரு வருட காலத்துல பாத்தீங்கன்னா 1,00,000 பேரும் ஒரே ஒரு ஆர்கனைசிங் கமிட்டில ஒருத்தர் சொன்னா அப்படி கட்டுப்பாடோட இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வரப்போறோம். இங்க நான் சொல்றதை கேட்கணும், இல்ல நீங்க சொல்றதை கேட்கணும். எல்லாரும் சொல்றதையும் எல்லாருமே கேட்கணும். வேற வழி இல்ல. இங்க சின்னவர் பெரியவர்ங்கிற அதெல்லாம் கிடையாது. யாருமே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் வரப்போகுது. நேத்து வந்து இதே நம்ம டீம்ல இருக்கிறவர் நண்பர், அவர் நண்பர் பிரபு, அவருடைய நண்பர் செந்தில்குமார், அவர் வந்து 15 வருட காலம் துபாயில பணியாற்றிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பெஸ்ட் லீடரா இருக்காரு. அவரு வந்து துபாய்க்கு வந்து ஏர்போர்ட் டு ஏர்போர்ட் அவர் கொட்டேஷன் தராரு. அதே போல இன்னைக்கு திருச்சியில நம்மளுடைய பாலு பழனியாண்டி சார், சிஎஸ்ஆர் எல்லாரும் இணைந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் புக் பண்றாங்க. எல்லாம் சிஸ்டமா நடந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு தேதி வந்து பாத்தீங்கன்னா 5, 9ஆம் தேதியோட இந்த ஜூமுக்கு வந்து மறுபடியும் 20,000 ரூபாய் பணம் கட்டணும். 17,000 ரூபாய் வருது ஜூமுக்கு. 2 ஜூம் நம்ம கையில இருக்குது. ஒன்னு 100 ஜூம், இன்னொன்னு 1000 ஜூம். அப்ப 20,000 ரூபாய் ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சுங்க. 17,000 பிளஸ் 20. 20னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு நம்ம செலவு பண்றாங்கிறத பாத்துங்க. ஏன்னா இது உங்களுக்காக. தனிப்பட்ட ஒருத்தருக்கு வருமானம் வருது, தனிப்பட்ட எல்லாரும் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அப்ப நீங்க கொஞ்சம் இந்த ப்ராஜெக்ட பத்தி முழு விபரமும் தெரிஞ்சுக்கங்க. காலையில மருந்தில்லா மருத்துவம் ரொம்ப ஆசையா இருக்கு. இதுல பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல இருக்கிற நண்பர்களை தாண்டி என்ன பண்ணணும், நீங்க எல்லாம் உங்க நண்பர்களுக்கு இதை இன்வைட் பண்ணி காலையில எந்திரிச்சோன்னே ஒரு 1000 பேர் வரணும். ஜி.கே. சாமி சார் பேச்சை கேட்கறதுக்கு. அவ்வளவு அற்புதமா இருக்குது. அவ்வளவு ஆசையா இருக்கு. என்ன ஒரு 40, 50 வயசாச்சு, என்னத்தை சாதிச்சுட்டோம்? ஒண்ணுமே கிடையாது. நீங்க நினைச்சு பாருங்க. என்ன மாதிரி இருக்கிற நண்பர்கள் ஒரு 10 மூட்டை அரிசியை காலி பண்ணிருப்போம், இல்ல 20 மூட்டை அரிசியை காலி பண்ணிருப்போம். சாப்பிட்டு பிரச்சனைகளோட
உடம்புல வியாதியை வரவழைச்சிருப்போம். காலையில எந்திரிச்சா மனசு மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கணும். நம்ம ஒரு கோடீஸ்வரன், நம்ம ஒரு இப்ப நீங்க என்ன மைண்ட்ல செட் பண்ணணும்னா, இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல நீங்க ஒரு கம்பெனியோட எம்டி, நான் ஒரு எம்டி. அப்ப நீங்க எம்டின்னா நீங்க என்னென்ன பண்ணணுங்கிறத ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்கு. நீங்களே பண்ணுங்க, நம்ம இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத. அந்த அளவுக்கு இதை உணர்வோட கொண்டு போங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. நாங்க அதான் சொல்றோம், திரும்ப திரும்ப சொல்றது, நீங்க பரபரப்பா பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கே 10 லட்சம் பாக்கெட்ல வரணும்னா முடியவே முடியாது. உழைக்கணும், உழைக்க தயாரா இருக்கணும். அந்த உழைப்புங்கிறது என்ன இருக்குன்னா, புரிதலோட உழைக்கணும். 1000 ரூபாய் நம்ம ஒரு உதவி செய்யற எண்ணம் வரணும். அது உதவிங்கிற எண்ணத்துக்கு வந்துடணும். இங்க யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி எல்லாம் நடத்தல. உங்களுக்கு நீங்க கொடுங்க, நாங்க உங்களுக்கு பே அவுட் போடுறோம். இங்க ஃபர்ஸ்ட் டே 1ல நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொன்னேன். கிரவுட் வந்தா பணம் வரும். அது நீங்க யாரும் கவலைப்பட வேண்டிய. கிரவுட் வந்தா பணம் வரப்போகுது. ஆகவே நண்பர்களே, இந்த 1 மாத காலம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன எரர் வந்திருக்கு. நம்ம சிஸ்டத்தை நடத்துனதை விட அதிகமா லாக் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது தான் நடந்திருக்கு அதிகமா. ஏன்? நம்மளால முடியுங்கிற நம்பிக்கையோட அதை செயல்பட்டு இருக்காங்க நம்ம சாப்ட்வேர் டீம். சில பேருக்கு கூட ஒரு எரிச்சலா இருக்கும், என்னடா அது டெய்லி ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களே, டெய்லி பண்ணிடுறாங்க. இல்ல நண்பர்களே, அது கிடையாது. ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவன் இன்னைக்கு நீங்க கொண்டு போய் எல்கேஜில சேர்த்தாலும் அது சிஸ்டமா தயார் பண்ணிட்டே வருவாங்க. அதே போலதான் நம்ம சிஸ்டத்தை தயார் பண்றோம். முழு வடிவம் பெற்றுட்டுனா அப்புறம் யாரு தடுத்தும் அது நிக்காது. இன்னைக்கு யாரிடமாவது நீங்க போய் 10 என்ட்ரி எடுங்க, 20 என்ட்ரி எடுங்க, 50 என்ட்ரி எடுங்க அப்படிலாம் யாரையும் கேட்கல. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்க. ஜாயின் பண்றீங்களா? 2 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. 2 பேரை கொடுக்க முடியலையா? நீங்க ஒண்ணும் கவலை இல்ல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இப்ப நீங்க சிஸ்டத்தை தொட்டு 2 பேருக்கு தர முடியல, நான் 2000 ரூபாய் பணம் வாங்கிட்டேன். நீங்க சிஸ்டத்தை தொட்டு கொஞ்சம் வெளியில நின்னுங்க. இங்க இருக்கிறவங்க முன்னிலை வரட்டும். பிறகு வாங்க. எப்ப உங்களுக்கு முடியுமோ அப்ப வாங்க. மறுபடியும் ஒரு 1000 டொனேஷன் மட்டும் உள்ற வாங்க. தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த இன்ஆக்டிவ் ஐடியை எடுத்துட்டு ஆக்டிவ் ஐடியா மாத்திட்டு எல்லாரையும் ஒரு ஹாப்பி மூடு கொண்டு வர போறாங்க. அது ஒண்ணுதான் நடக்க போகுது. அதோடு இல்லாம நண்பர்களே, இங்க இருக்கிற ஆர்கனைசிங் கமிட்டி தான் ஃபுல் இன்சார்ஜ்ல இருப்பாங்க. அவங்க தான் எல்லாமே. அந்த ஆர்கனைசிங் கமிட்டில வந்துட்டீங்கன்னா அவர்களுக்கு தெரியாம ஒரு சின்ன விஷயம் கூட நடக்கக்கூடாது. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நீங்க இப்ப செய்ய வேண்டிய வேலை என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான் நண்பர்களே. எல்லாருமே சிஸ்டம் ப்ரொமோட்டரா முதல்ல உள்ற வந்துருங்க. இங்க இருக்கிற 7000 பேர் இருக்காங்க. 7000 பேரை பத்தி நம்ம கவலை பண்ணணும், உண்மைதான். ஆனா 7000 பேர் சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகணுங்கிறது என்னுடைய ஆசை. அப்பதான் உங்களுக்கு புரியும். இங்க இப்ப ஒரு 48 பேரோட போட்டோஸ் காமிச்சோம். 48 பேர்ட்ட போய் நீங்க பேசி பாருங்க, பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்னா என்னன்னு. அதை பத்தி தப்பா அவங்கள்ட்ட விமர்சனம் பண்ணி பாருங்க. இல்ல இந்த கான்செப்ட் பொய், இவங்க ஏமாத்திட்டு, என்ன ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு? ஏமாத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதை ஓடி போறதுக்கு ஒண்ணு. ஏன்னா நம்மள்ட்ட எது இருந்தா தானே ஓடி போறோம். ஏதாவது இருந்தா எடுத்துட்டு ஓடலாம். ஏதாவது இருந்தா எடுத்து ஓடுற மாதிரி இருந்தா நீங்க இங்க வர்றீங்க. இன்னைக்கு ராமலிங்கம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு, வாங்க என் அக்கௌண்ட்ல ஒருத்தர் கூட வரமாட்டீங்கிறது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இனிமே யாரும் தனிப்பட்ட ஒரு நபர் நடத்துற நிறுவனத்து மேல பணத்தை உதவி செய்யவோ எதுவும் பண்றதுக்கு நம்பிக்கை இல்ல. போரும், இழந்து இனிமே இழப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது. என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னாரு, நாங்க ட்ரஸ்ட் நீங்களே ஆரம்பிச்சுக்கங்க, அதெல்லாம் வேணாம். யாரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணுமோ நீங்களே ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணம் வருதா, நீங்களே ஆரம்பிச்சு நீங்களே உதவி செய்யுங்க. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இருந்தா போதும். நாங்க கூட ஒரு திட்டமிடல் வச்சிருந்தோம். சரி, ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அக்கௌண்ட் மூலமா எல்லாருக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. அது சத்தியமா நடக்காது. ஒருத்த கூட வரமாட்டாங்க உள்ள. ஒரு நண்பர், என்னுடைய உயிர் நண்பர் சொல்றாரு, நீங்க இந்த சிஸ்டத்துல போனா பாருங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபீஸ் இருக்கா, ஒரு போன் நம்பர் ஒண்ணுமே இல்லாதப்ப இவ்வளவு கூட்டம். ஏன் தெரியுமா? மனிதனை மனிதன் நம்புறோம். எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா இருக்கு. எது செஞ்சாலும் டிரான்ஸ்பரன்சி. ஒரு சின்ன மிஸ்டேக் வருதா, 2 நாள் சிஸ்டர் நிப்பாட்டுறா, ஏன்னு கேட்க மாட்டாங்க. அடுத்த கட்ட வேலையை பாக்குறாங்க. ஆகவே
நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இமீடியட்டா இப்ப ஒரு போர்க்கால அடிப்படையில இனிமே இயங்கணும். ஒரு போர்க்கால அடிப்படையில இயங்கணும். இங்க வந்து சிஸ்டம் ப்ரமோட்டர் 1000 பேர் வரணும். அந்த ஸ்பீட் கிரிப்டோ நேத்து கூட ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், சார் இது வந்து பிஎன்பியா பண்ணலாமா இல்ல யூஎஸ்டிடியா பண்ணலாமா அப்படின்ட்டு. இல்ல சார் நீங்க யூஎஸ்டிடிலே பண்ணுங்க. என்ன காரணம்னா யூஎஸ்டிடி ஒரு ஸ்டேபிள் காயின். இன்னைக்கு வந்து அது வந்து ₹1 ஏறும், ₹1 இறங்கும். அதுக்கு மேல அது ஏறாது. இன்னைக்கு ₹90 இருக்கு. ஒரு டாலரோட மதிப்பு ₹90 இருக்கு. அப்ப நீங்க என்ன எடுத்துக்கணும்னா, நம்மளுக்கு வர்ற ஐஎன்ஆர் இந்தியன் கரன்சியை வந்து நீங்க எக்ஸ்பென்ஸ் என்னென்ன தேவையோ அதுக்கெல்லாம் எக்ஸ்பென்ஸுக்கு பயன்படுத்துங்க. இது அப்படியே உங்க வேலெட்டுக்கு மாத்தி அப்படியே பிட்காயினா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு வாங்க. ஒரு சேவிங்ஸ் மனப்பான்மை வரணும். குறைந்தபட்சம் இங்க வந்த சிஸ்டம் ப்ரமோட்டரா இருக்கட்டும், அதுல வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு பிட்காயினாவது இருக்கணும். அதுதான் குறிக்கோளா வச்சுங்க. அதை தொற்றாதீங்க. அந்த காயினை தொற்றாதீங்க. அது உங்க வேலெட்ல இருக்கு. உங்க உங்க இடத்துக்கு கொண்டு போயிருங்க. இருக்கட்டும் அது. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க இது வரைக்கும் உங்க பசங்களுக்கோ இல்ல உங்க ஃபேமிலிக்கோ எது சேர்த்து வச்சீங்களோ இல்லையோ, ஆனா இதை இனிமே சேர்க்கறதுக்கான முயற்சி எடுங்க. உங்களுக்கு பக்கபலமா இந்த பிபிஐ ஸ்பீட் கேஸ் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன பண்ணணும், வேலெட் எப்படி கிரியேட் பண்ணணும், இந்த 12 கீ எப்படி எடுக்கணும், எல்லாமே சிஸ்டமா பண்ணுவாங்க. அந்த 100 பேர் தயார் பண்ண போறோம். அந்த 100 பேரை தான் ஒன்னா இயக்கிறதுக்கு தான் திருச்சியில வந்து ஒரு சங்கமிக்கிறோம். முதல் 100 நபர்கள் 61 பேர் 41 பேர் இன்னைக்கு நாளைக்குள்ள வந்துருவாங்க. சிஸ்டம் இன்னைக்கு ஓபன் பண்ணாலே இன்னைக்கு நாளைக்குள்ள வந்துருவாங்க. அதுல முதல்ல பாத்தீங்கன்னா, நான் துபாய் போறதுக்கு ஒரு ஆஃபர் ஒண்ணு அறிவிச்சிருந்தோம். நான் யாரையும் கேட்காம தான் அனௌன்ஸ் பண்ணேன். என்ன காரணம்னா, அது முடியும். ஏன்னா நான் ஒரு பைசா போட்டு துபாய்க்கு யாரையும் அழைச்சிட்டு போறல. எனக்கே டிக்கெட்டுக்கு எஃப்டிசி கமிட்டில இருந்து தான் டிக்கெட் போட போறாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அது. நம்ம என்ன ஃபங்க்ஷன் பண்ணாலும் இனிமேல் என்ன செய்தாலும் அந்த எஃப்டிசில இருந்து தான் வாங்கி பண்ண போறோம். அதுக்கான ஒரு குழுவை உருவாக்கிட்டோம். ஃபியூச்சர்ல எல்லாமே அது உங்களுக்கு தெரியும். ஆகவே நண்பர்களே, நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இந்த 6 பேர் 4 பேர் 3 பேர் நண்பர்கள் நிறைய என்னுடைய நண்பர்களை கேட்கிறப்ப 4 பேர் 5 பேர் சார் இமீடியட்டா நீங்க 12 டைரக்டர் அந்த 12 பேர் எப்படிப்பட்ட நபரா இருக்கணும்னா உங்களை மாதிரி உள்ளவர்களா இருக்கணும். உங்களை மாதிரி இருக்கணும். யாரோ ஒருத்தரை போட்டுட்டோம். இனிமேற்கொண்டு அந்த தவறை செய்யாதீங்க. நம்ம தான் நமக்கு எப்படி வச்சுக்கிறது, ஆப்ப வச்சுக்கிறது. தேவையில்லாத நபர்களை போட்டுட்டு யாருன்னே தெரியாது. எத்தனை பேர் திட்டுவாங்க. நம்மள ஆர்கனைசிங் கமிட்டில வந்து அவங்க எல்லாம் பாவம் அவ்வளவு திட்டு வாங்குறாங்க. சிலருக்கு கோபம் வருது. ரொம்ப பணிவா பேசுறாங்க, கோபம் வருது. என்ன பண்றது? இதெல்லாம் நம்ம சந்திச்சுதான் ஆகணும். அப்பதான் நம்ம வந்து ஒரு சரியான இடத்துக்கு போக முடியும். ஒரு காலத்துல அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ நம்ம இவ்வளவு திட்டினமே, நம்மளுக்கு இத்தனை லட்சம் பணம் வருது, நம்மளுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவர்களும் நம்மளை போல ஒரு 1000 ரூபாய் பணம் கட்டவங்க தானே, அவங்கள நம்ம பேசிட்டோமே அப்படின்னு மனதளவுல வருத்தப்படுவீங்க. ஓகே, ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்றேன். சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் இன்னைக்கு வந்து என்ன சொன்னாலும் அதை செஞ்சிருங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதை உடனே செஞ்சிருங்க. அவர்கள் யாரும் உங்க காசை பிடிங்கி இன்னொருத்தட்ட கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இல்ல அந்த அவர்கிட்ட இருந்து வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கணுங்கிறது கிடையாது. என்ன சொல்றாங்களோ அதை மறுக்காமல் செய்யுங்க. அதனாலதான் நான் இந்த மீட்டிங் ஆரம்பத்திலேயே நான் வந்துட்டேன். அதோட இல்லாம இன்னைக்கு சங்கர் சார் ஃபுல்லா லைன்ல இதுலதான் இருப்பார், ஜூம்ல இருப்பார். சாப்ட்வேர் ஜூம்ல தான் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. யாரு சார் பண்றா? எந்த காலத்துல சாப்ட்வேருக்கு பணம் கொடுத்தா யாருன்னே தெரியும். எத்தனை சாப்ட்வேர் நம்மளுக்கு தெரியும். எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணவங்கள நம்ம பார்த்திருப்போம். ஒருத்தரையுமே பார்த்திருக்க மாட்டோம். இன்னைக்கு போட்டோ போட்டு வெளியிடுறோமே. இவங்க தாங்க சிஸ்டம் ப்ரமோட்டர், இவன் தாங்க பில்லர், இவர் தாங்க நிக்க போறாரு, இவர் தாங்க 100 குடும்பத்தை பாதுகாக்க போறாரு, இவர் தான் 100 குடும்பத்தை கோடீஸ்வரன் ஆக்க போறாருன்னு. எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை வேணும். அவ்வளவுதான் விஷயம். எனக்கு தேவை பொறுமை, நிதானம், பொறுப்பானவர்கள். இவங்க இருந்தாங்கன்னா போரும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி கண்டிப்பா பண்ணிடலாம். அருமையான ப்ராஜெக்ட் செகண்ட் நம்மளுடைய ஜூனியர் ப்ராஜெக்ட் வந்து அருமையா அமைஞ்சு போச்சு. ரொம்ப அட்டகாசமா பண்ணியிருக்காரு சங்கர் சார். அந்த அளவுக்கு நேர்த்தியா யாருக்கும் இனிமேல் ஏன்னா முதல்ல வந்து நம்ம வந்து சிஸ்டம் இப்ப பாத்தீங்கன்னா பிபிஐ ஸ்பீட் கேஸ்ல 1000 ரூபீஸ் கொடுக்குறோம். இதுக்கெல்லாம் அப்கிரேட் கூட பண்றோம். அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம் சார். அது கூட சிரமம் சார் அப்படின்னு. அது கூட தேவையில்லை. எல்லாமே டீசென்ட்ரலைஸ்ல பண்ணியாச்சு. நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. உங்க வேலெட்ல டாலரை வச்சுக்க வேண்டியதுதான். உங்க வேலெட்ல வேற யார்ட்டையும் நீங்க அனுப்ப கூட தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா அதுவே அது பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கும்.
அப்ப இந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்த கொண்டு வரோம்னா அதுக்கு முழுமையான உங்களுடைய ஒத்துழைப்பு மட்டும் தான் வேணும். வேற எதுவும் இல்ல. இதுலயும் நான் யாரையும் கட்டாயப்படுத்தல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா உள்ள வந்து அதுல ஒர்க் பண்ணிக்கங்க. நிறைய சம்பாதிங்க. ஐஎன்ஆரா எடுத்துங்க. ஒரு டாலர் $90 போகுது. விருப்பம் தெரியாதவர்கள் தெரிந்துகிட்டு உள்ள வாங்க. தெரியாம உள்ள வர வேண்டியது. அது இன்னைக்கே நீங்க எல்லாம் வரணும். அப்படியே இன்னைக்கே 1,00,000 அதெல்லாம் கிடையாது. இந்த உலகம் ரொம்ப மிகப்பெரியது. இந்த உலகத்துல வாழ்ற மக்கள்கள் நிறைய இருக்காங்க. முதல்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை சேர்த்துட்டோமாங்கிறத முதல்ல பார்க்கணும். முதல்ல ஒண்ணே ஒண்ணு, யாராவது வந்து அவர்கள்ட்ட சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நம்ம இந்த விஷயத்த பத்தி சொன்னோமா? கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும். நேத்து ஒருத்தர் பேசினாரு. என்னால 2 பேரை கொடுக்க முடியாது சார் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவருடைய திருமணம், அவர் வீட்டுல திருமணம்னா ஒரு 4000 பத்திரிகை அடிச்சு எல்லாரும் கொடுப்பாரு. அழகா சொன்னார் நேத்து மீட்டிங்ல. அதே போலதான் நண்பர்களே, முயற்சி எடுங்க. இன்னைக்கு 219 பேர் காலையில வந்திருக்காங்க. ஏதோ ஒரு தேடல், ஒரு நம்பிக்கை. நமக்கு நாமே திட்டம். ஒரு நம்பிக்கையோட நிக்கிறோம். இதுலயாவது நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா? நேத்து ஒரு சகோதரி பேசினாங்க. அவங்களுக்கு பேசுன பிறகு 10 சகோதரி போன்ல பேசியிருக்காங்க. அவ்வளவு கஷ்டத்தோட இருக்க. இதுதான் சார் என் வாழ்க்கை. இதுதான் என்னுடைய, வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. உண்மை அதான். நம்ம எல்லாரும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு இந்த திட்ட விளக்கத்தை தெளிவா சொல்லுங்க. தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படியே வரும் பாருங்க. 1,00,000 பேர்ல 10,00,000 பேர்ல 1,00,00,000 பேர். நீங்களாம் உண்மையிலே சொல்ற அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்றேன். இப்ப நம்ம சிஸ்டர் தொட்டு வெளியே போனாங்கல்ல, அவங்க எல்லாம் நம்மளுக்கு பெரிய. இப்ப நீங்க துபாய் எப்படி போறீங்க? உங்களோட காசுல போறீங்களா? என்னோட காசுல போறோமா? அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கங்க. எப்பா சாமி வந்தரா, முதலே பிளேஸ்மெண்ட் போட்டு வச்சிருக்க, எங்களை எல்லாம் அழைச்சிட்டு போறதுக்கு அந்த பணத்தை தான் எடுத்துட்டு போறீங்க. யாரும் கையில இருந்து ஒரு பைசா போட வேண்டியது. அழகா பண்ணி கொடுத்துருக்கீங்க. முதல்ல வந்து நம்மளுக்கு எல்லாம் ஒரு பிளேஸ்மெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி, ஐயா சாமி நீங்க எல்லாம் துபாய் போறதுக்கு நாங்க ஒரு ஐடியா போடுறோம். ஆனா எங்களுக்கு 2,000 ரூபாய் போறோம், நாங்க எடுத்துட்டு போயிடுறோம். ஆனா பாக்கி உள்ளதெல்லாம் நீங்க எடுத்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. ஒரு ஐடி இன்ஆக்டிவேட் இல்லாம கொண்டு போக முடியும். நீங்க முதல்ல இது சிஸ்டத்தை சரி பண்ணுங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. நேத்து ஒரு நண்பர் பேசுறாரு, சார் எப்படி சார் இந்த ப்ராஜெக்டை உருவாக்குனீங்க? மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு சார். எங்க குடும்பமே சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம் சார் அப்படிங்கிறாரு. நேத்து ஒரு நண்பர் சொல்லிட்டு இருக்காரு, சார் இந்த சிஸ்டம் சரியாயிட்டுனா 1000 நபர்களை கொண்டு வருவோம் சார் நான் மட்டும் அப்படின்னு இருக்காரு. அப்ப இந்த மாதிரி ஃபீட்பேக் எல்லாம் வர்றப்ப எங்களுக்கு ஒரு உத்வேகம். ஆகா, ஒரு சரியான நண்பர்கள் வந்திருக்காங்க. பொறுப்பற்றவர்கள்லாம் வெளில போயிட்டாங்க. பொறுப்பானவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு 48 பேர் வர்றாங்க. போட்டோ இன்னைக்கு எல்லாருமே அவங்க போட்டோ போட்டு இந்த தமிழ்நாட்டுல அதிக பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு பாதத்துல பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்க நண்பர்கள் வருவாங்க. அப்ப நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்து பொறுமையோட நிதானத்தோட இருந்தோம் அப்படின்னோம்னா, இதை விட ஒரு வாய்ப்பு இந்த உலகத்தில் கிடைக்காதுங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து மத்தபடி நம்ம சங்கர் சார் வந்து அடுத்து அவரு பேசுவார். நீங்க வேற என்ன கொஸ்டின் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க கேட்கலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன, யாரையும் வந்து இங்க வெல்கம் பண்ணணும், நீங்க வந்து வணக்கம் சொல்லணும் அப்படிங்கறது இல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் அந்த கண்டென்ட் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போறோம். அதுக்கு அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. சங்கர் சார். எஸ் சார். வெல்கம். நீங்க உங்களிடமிருந்து ஒரு சில வார்த்தை நீங்க கொஞ்சம் பேசிட்டீங்கன்னா அப்புறம் நம்மளுடைய நண்பர்கள் பேசுவாங்க. அதுக்கு பிறகு நம்மளுக்கு நீங்க நிறைய ஒர்க் இருக்கு. அது எப்படி இன்னைக்கு எல்லாம் கொண்டு போறீங்க விஷயத்த நீங்க சொல்லுங்க சார். தேங்க்யூ வெரி மச். வெரி குட் மார்னிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம சைட் ஓப்பன் ஆயிடும். இன்னிலிருந்து ஓப்பனிங்லேயே தான் இருக்கும். இந்த 2-3 நாள் ப்ராசஸ் என்ன நடந்ததுன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்பான்சர் நம்ம பேசணும் இல்லையா, அது 100% பக்காவாக இருக்குது. எப்படி பக்காவாக இருக்குன்னா, எப்பவுமே நான் மட்டும் இன்வால்வ் ஆவேன். இந்த தடவை வெங்கடேஷ், ஆர்த்தி இவங்க 2 பேரும் இன்வால்வ் பண்ணிட்டேன். இன்வால்வ் பண்ணி நேற்று ஆர்த்தியுடைய உழைப்பு கடுமையான உழைப்பு. எல்லாருமே பாராட்டணும். இந்த மீட்டிங் வந்திருக்கிற அத்தனை பேரும் உங்களோட கிளாப்ஸை ஆர்த்திக்கு தெளிவுபடுத்துங்க. தேங்க்யூ ஆர்த்தி. சாஃப்ட்வேர் சார் கூட வெங்கடேஷ் கூட 3 பேருமே கான்ஃபரன்ஸில் நேற்று ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் செக் பண்ணியிருக்காங்க.
ஃபஸ்ட்டு ஸ்பான்சர் கிளியர் ஆயிடுச்சு. ரெண்டாவது பண்ண அவங்க கோடிங் வந்து ரிசிப்ட் சென்டு ரிசீவ்டு கண்ட்ரோல் பண்ணுறது கிளியராக இப்போ எல்லா மேலேருந்தும் பார்த்துட்டாங்க, கீழேருந்தும் ட்ரீயை வந்து செக் பண்ணியிருக்காங்க. அதுவே கிட்டத்தட்ட அவங்களுக்கு 3 hours 4 hours ஆயிருக்கு செக்கிங்க்கு. அப்போ நான் சொன்னது உண்மையாக பொய்யான்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் மீட்டிங்கில் நான் வந்து செக் பண்ணுறதுக்கு 4 hours ஆகும், கோடிங் எழுதுறதுக்கு இவ்வளோ 12 hours ஆகும்னு சொன்னதும் இப்போ வெளிப்படையாக இப்போ தெரியுது. ஸோ 4 hours மேலே செக் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவையும் கோடிங்கில் இருக்கிற இந்த ஸ்பாட்டில் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி நேற்று நைட்டு தான் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா கூகுள் ஃபார்மில் இந்த பணம் கட்டி சென்ட் ரிசிப்ட் இல்லாதவங்க கூகுள் ஃபார்மில் போயிருக்கு. அதை நைட்டு முடிஞ்சால் இன்வொர்க் பண்ணிடுறேன், இல்லைனா ரன்னிங்கில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு டெவலப்பர்ஸ். ஸோ இந்த 3 நாள் 4 நாள் அப்டேட்டு இது எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு ரிப்போர்ட் நம்ம நிறையா கொடுத்தாலும் திருப்பி ரிப்போர்ட்டில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்குது. அதனால் நானும் சாரும் முடிவு பண்ணது என்னென்னா ப்ராக்டிக்கலாக ரன்னிங்கில் சரி பண்ணிக்கலாம் சார். ஓரளவுக்கு நம்மளோட ஆர்கனைஸ் கிட்ட கிளியராக தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா அப்படின்னு ஒரு நபர்னா அந்த ராஜாட்ட என்ன பிரச்சனை இருக்குது, நம்மளோட 50 ஆர்கனைஸில் யாராவது ஒருத்தர் டக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே மனசில் பதிஞ்சு வச்சுருக்காங்க. பதிஞ்சு வைக்கும்போது ரன்னிங்கில் இந்த பிரச்சனை தான் அப்படின்னு வந்த உடனே நம்ம ஆர்கனைசர்ஸ் இதை நான் பார்த்துக்கிறேன் சார், எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம ரிப்போர்ட்டாக போய் ஒன்றா சால்வ் பண்ணுறதை விட ரன்னிங்கில் போய் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் சார்னு சொல்லிட்டு நான் டெவலப்பர்ஸ்ட்ட பேசினேன். சரிங்க சார், ஓகே, ஒன்றும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொன்னேன் ரன்னிங்கில் பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார், அதையும் கேட்டு அஷூரன்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் இல்லை சார், நத்திங், இனிமேல் நம்ம ஸ்டாப் பண்ண வேணாம், சின்ன விஷயங்களை ரன்னிங்லேயே பண்ணிக்கலாம், இல்லைனா 8 மணிக்கு மேலே ஏதாவது கரெக்ஷன்ஸ் தான் பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இனிமேல் நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டாம் அப்படின்னு 100% அஷூரன்ஸ் அவங்ககிட்ட வாங்கிட்டேன் சார். சார் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணிடலாமான்னு கேட்டதுக்கு 8 to 10க்குள்ளே டைம் சொல்லுங்கள் சார், மேக்ஸிமம் 8க்கே ட்ரை பண்ணுறேன், அப்படி இல்லை ஏதாவது சின்ன வேலைகள் தான் முடிச்சுட்டு 10 மணிக்குள்ளே நம்ம எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிடலாம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் வேணாம் சார், ஏன்னா இந்த டிரான்சாக்ஷன் நல்லா நடக்கட்டும், எல்லாருக்கும் நடக்கட்டும், யார் யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு டிரான்சாக்ஷன் இருக்கும் நடந்துகிட்டு இருக்கட்டும், அந்த டிரான்சாக்ஷன் சம்மந்தமாக ஏதாவது கோரிஸ் கேட்டால் நம்ம சால்வ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு, முடிஞ்சால் மதியானத்துக்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இன்ஆக்டிவ் ஐடி இந்த 2 நாளில் லிஸ்ட்டு வந்துடும். லிஸ்ட்டு வந்தவொடனே அங்கே இருக்கிற ஐடியில் 650 ஐடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று 600 650 தெரியல இன்னாகுரல் ஐடிஸ், அதுலேருந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் கீழே ஃப்ரெஷ்ஷாக போட வேண்டியது தான். அது டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்பான்சரை பொறுத்து, ஸ்பான்சர் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அது. எஃப்டிசிக்கு வந்து ஒரு 15 ஐடி தரணும், ஏன்னா நம்மளோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கமிட்டி எஃப்டிசின்றது ஒரு மிராக்கல் இருக்குது, அது உங்களுக்கு இந்த மாதம் 29-30 தெரியும். 1 லட்சம் ஐடி கொண்டு வரத்துக்கு ஒரு கிரிப்டோ உருவானது, 2 லட்சம் 3 லட்சம் ஐடி உருவாகிறதுக்கு ஒரு எஃப்டிசி உருவாகியிருக்கு. சஸ்பென்ஸ் இது 29-30 தெரியும். எப்படிலாம் ஸ்பீட் கேஷை டெவலப் பண்ண முடியுமோ அப்படிலாம் திங்க் பண்ணி வச்சுருக்கோம். மிக பிரம்மாண்ட அளவில் எஃப்டிசி மூலமாக 1 லட்சம் ஐடி வரப்போகுதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த எஃப்டிசி மூலமாக 1 லட்சம் ஐடி கொண்டு வர போகிறோம். எழுதி வச்சிங்க, இந்த நேரத்தை போட்டு எழுதி வச்சிங்க. எஃப்டிசின்றது ஒரு விளையாட்டுக்காக உருவாக்குறது இல்லை, இது ஃபியூச்சர் டெவலப்மெண்ட். எதுக்கு அது நாங்கள் பேர் வச்சோம்னா அந்த கமிட்டி மூலிமா என்ன கிடைக்கிற மக்களுக்குன்றது தான் முக்கியமே தவிர ஏதோ ஒரு 10 பேர் இருக்காங்கன்றது கிடையாது. எஃப்டிசினுடைய ரோல் மிகப்பெரிய ரோல். அதில் இருக்கிற 10 பேரும் முத்தான ஆட்கள். அவர்கள் மூலியமாக 1 லட்சம் ஐடி வரப்போகுது. அதுக்காக அவங்க போயிட்டு 1 லட்சம் ஐடி எடுக்க போகிறதில்ல, சிஸ்டம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த விஷயத்தை 29ஆம் தேதி 30ஆம் தேதி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுவும் நான் சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஐடின்றது வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் அது 5ன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அப்புறம் இந்த ஃப்ரைடே எனக்கு வாய்ப்பு கொடுங்க, டீச்சர்ஸ் இல்லை பிளான் எடுக்க. நான் பிளான் 4ஆம் தேதி எடுத்ததோடு சரி. இப்போ எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சந்தோஷமாக நான் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நான் பிளான் எடுக்க போகிறேன். ஏன்னா இந்த 2 நாள் எனக்கு இவங்க நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு இந்த சிஸ்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன குறைகள், இன்ஆக்டிவ் ஐடிஸ் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நான் பிளான் எடுக்கிறேன். அப்புறமேட்டா இந்த ஃபோன் எனக்கு யாரும் தயவு செஞ்சு எந்த லீடர்ஸும் பண்ணாதீங்க. த்ரூ ஆர்கனைசர் மூலமாக வாங்க. நீங்கள் ஆர்கனைசருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு இன்ட்ராக்ட் இருந்தால் தான் பிரச்சனைகள் வந்து ஈஸியாக போகும். எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி நான் அதை முடிக்கிறதுக்கு 15 நிமிஷம் ஆகுனா அந்த 15 நிமிஷத்தில் எனக்கு 10 கால் வந்ததுன்னா எனக்கு எது முடிக்கிறோம், எங்கே இருக்கிறோம், யாருக்காக பண்ணுறேன்னு புரியாது. அதுக்காக நான் சொல்கிறேன், ஃபோன் பண்ண வேண்டாம்னா நான் ஒன்றும்
அந்த மீனிங்ல சொல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆர்கனைசர் மூலியமா வந்துன்னா எனக்கு வந்து யாராவது பாக்யராஜ் சாரோ இல்லை ஆர்டிஓ இல்லை யாராவது ஒரு 4 பேர் மட்டும் எனக்கு கம்யூனிகேஷன் இருப்பாங்க. எனக்கு நான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் டிலே ஆகும். மற்றபடி நான் சிஸ்டம் பிரச்சனை மறுபடியும் ஃபோன் எடுக்கல அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் நம்ம முடிவு பண்ணிடலாம். எல்லாத்தையும் தூக்கிடுவோம். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். இன்னைக்காச்சும் மாறி வராங்களா அப்படின்னு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். ஏன்னா இது தூக்குறது ஈஸி, நிரப்புறதுன்றது கொஞ்சம் எப்பயுமே அது உங்களுக்கு தெரியும். அவுட் ஈஸி, இன்னும் கொஞ்சம் கஷ்டம் எப்பயுமே. அதனால அவங்களுக்கு இன்னைக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். இல்லைன்னா நீ சாயங்காலம் நம்ம முடிவு பண்ணிடலாம். ரெட் பண்ணிடலாம். ரெட் கலர் டிசைட் பண்ணிடலாம். அவங்களெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இறங்கிடலாம். இது என்னுடைய கருத்து சார். இது நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாமே இதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கையில தான் நான் பேசுறேன். மற்றபடி சிஸ்டம் சைடு எல்லாமே ஓகே. எல்லாருமே பெரிய சப்போர்ட் பண்ணீங்க. நிறைய சஜஷன்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்ல கொடுத்துருந்தீங்க. நேற்று தான் நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணேன். 4 நாளா ரிப்ளையே பண்ணல. நேற்று எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணேன். அது ஒரு சந்தோஷமா இருந்தது. அந்த நான் ரிப்ளை பண்றது காரணம் ஆர்த்தி. என்னுடைய பணியை ஆர்த்தி வந்து ஒரு 50% மோர் தென் 50% எடுத்துக்கிறதுனால எனக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடிஞ்சுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரிப்டோ ப்ரோக்ராம் வந்து சார் 29 30 வச்சிருக்காரு. அது சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு சார் விரும்ப மாட்டாரு. இருந்தாலும் நான் சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் உலக வரலாறான்னு எனக்கு தெரியல. அது உலக வரலாறு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி உலக வரலாறை தெரிஞ்சிருக்கணும். உலக வரலாறுல நெட்வொர்க்ல மக்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட திட்டம் சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். பட் வேர்ல்டுல எங்கேயாவது ஒரு மூலையில் நடந்திருக்கலாம். ஆனா நிறைய கம்யூனிசம் கொண்ட நாடுகள் நிறைய இருக்கு. ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகள் வந்து எம்எல்எம்க்கு முன்னுரிமை கொடுக்குற நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. அங்க எங்கேயாவது ஒரு மூலையில் நடந்திருக்கலாம். பட் இந்தியாவில் கம்பெனி இல்லாம ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் இல்லாம மக்கள் டு மக்கள் தெரிஞ்சு இவங்க தான் முன்னிலை, இவங்க தான் பில்லர். ஒரு 10 பேர் தான் மதுரையில ஒன்னா கூடி இதை ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்காக ஆரம்பிக்கல. மக்களுக்கு பணம் செலுத்தணும். மக்களே அட்மின் பண்ணணும். மக்களே இதை வழி நடத்தணும். மக்களே டூப்ளிகேட் பண்ணணும். இந்த மக்களே ஒரு சிஸ்டத்துல அடாப்ட் ஆகணும். இந்த சிஸ்டம் 1 லட்சம் ஐடி கொண்டு வரணும். இந்த 1 லட்சம் ஐடி 4 லட்சம் ஐடியா மாறணும். இப்ப அப்படியே ஜென்ரேஷனா இது பணம் போயிட்டே இருக்கணும். இப்படின்னு ஒரு சிஸ்டம் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் உருவாகி இருக்கு. இதை எந்த சிஸ்டத்தோடையும் கம்பேர் பண்ண முடியாது. கம்பேர் பண்ணக்கூடாது. நான் இதுல இருந்தேன், குரோர்பதியில இருந்தேன், நான் மில்லியனர்ல இருந்தேன், நான் இதுல இருந்தேன், அங்க இப்படி பண்ணாங்க. இது முற்றிலும் மாறுபட்டது. 90 ஒரு சில கான்செப்ட் 80% பொருந்தும். ஆனா 20% வேற மாதிரி இருக்கும். கோடிங்கும் சரி, கால்குலேஷனும் சரி. ஆனா பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரு மாதிரி தெரியும். இது முற்றிலும் மாறுபட்டது. அப்ப இந்த மாறுபட்ட ஒரு கான்செப்டை நம்ம உருவாக்கி மிகப்பெரிய அளவுல நம்ம வெற்றி பாதையா மாத்திருக்கோம். பல முட்கள் இருந்தது. ஒவ்வொரு முள்ளா மொத்தமா தூக்கி போடாம ஒண்ணு ஒண்ணா பொறுக்கி எடுத்து அந்த ரூட்டை கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தமா எடுத்தா தப்பு கம்மின்னு அர்த்தம். தவறுகள் கம்மியா இருந்தா மொத்தமா எடுக்கலாம். நிறைய சின்ன அப்டேட் தவறுகள் நான் சிஸ்டத்துல சொல்ல, சிஸ்டத்துலயும் தவறு இருந்தது. அது பெரிய அளவுக்கு இல்லை. எல்லாமே இந்த அப்ரூவல் விஷயத்துல நடந்த தவறுகள் ஒவ்வொன்றா சின்ன முள்ளா தூக்கி போட்டு அந்த ரூட்டை நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த ரூட்ல நம்ம பயணிக்க போறோம். இனிமையா பயன்படுத்த போறோம். சந்தோஷமா பயணிக்க போறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உருவாகுது அப்படின்னா ஒரு மனிதர் ஏத்துக்கிறாரு. நாங்க பேசுற விஷயம் எல்லாமே ஏத்துக்கிறாரு. அந்த 10 பேர் கொண்ட மீட்டிங்லையும் ஏத்துக்கிறாரு. நான் இண்டிவிஜுவலா அவர்கிட்ட பேசின விஷயங்களையும் ஏத்துக்கிறாரு. எல்லாத்தையுமே ஏத்துக்க தயாராகிறாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு பணம் என்பது ₹1 கூட இல்லை. அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான். இது வரைக்கும் 7.5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காரு. 7.5 lakhs. அதுல என்னை பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மைன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கூட்டத்திலேயே கிருஷ்ணமூர்த்தி நண்பர் மரியாதைக்குரிய கிருஷ்ணமூர்த்தி சார் 1.5 லட்சம் கொடுத்திருக்காரு. தேவன் சார் மூலயமா தேவன் சார்கிட்ட இல்லாதனால அவரு கிருஷ்ணமூர்த்தி சார்கிட்ட ஃபோன் பண்ணி கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து டாலரா கொடுத்திருக்காரு 1.5 லட்சம். நண்பர் சார்லஸ் 1 லட்சம் கொடுத்திருக்காரு. ஸோ அதே மாதிரி இங்க இருக்கிற நண்பர்கள் ராமலிங்கம் சாருக்கு உதவி பண்ணியிருக்காங்க கடனா. அது திருப்பி கொடுக்கணும். அது மட்டும் 7 லட்ச ரூபா அவர் செலவு பண்ணியிருக்காரு. இது இல்லாம கிரிப்டோக்கு இது வரைக்கும் 3.25 லட்சம் கொடுத்துருக்காரு. இது இல்லாம இந்த சிஸ்டம், இந்த செலவுகள், இந்த ஜூமு இவ்வளவும் செலவு பண்ணியிருக்காரு. நான் சொன்னேன், இனிமேட்டு எதுவாக இருந்தாலும் மீட்டிங்காக இருந்தாலும் ஜூமாக இருந்தாலும் அங்கே QR கோடு போடுங்க. என்ன செலவாகுதோ அதை வந்து அவங்க எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணட்டும். 20 ரூபா பண்ணட்டும், 10 ரூபா பண்ணட்டும் அப்படின்னு சொல்றேன். நாளைக்கு உங்களையே கேள்வி கேட்பாங்க சார்.
இவர் செலவு பண்றான்னா ஆதாயம் எல்லாமே செலவு பண்ணுவான்னு கேள்வி கேட்பாங்க. இந்த உலகம் அந்த மாதிரி உலகம் சார். நெட்வொர்க் நாக்குன்றது சாதாரண நாக்கு இல்லை சார். அப்ப நம்ம மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்றது எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நீங்க எல்லாமே கான்ட்ரிபியூஷனா கொண்டு வாங்க. நான் ப்ராஜெக்ட்ல கான்ட்ரிபியூஷனை கொண்டு வந்து நான் தான் சார் ஐசிஎஃப் ப்ராஜெக்ட் 100% மக்களுக்கு செய்ய சொன்னாங்க. மக்களுக்கு இலவசமா கொடுத்தா எதுவுமே தப்பா போயிடுன்னு சொல்லி நான் சண்டை போட்டேன் அந்த மீட்டிங்ல. கனடாவில இருந்து வந்திருந்தாங்க. என்னோட டைரக்டர் வந்து ஜெர்மன் டைரக்டர். அவர் கூட இருந்து நான் டைரக்டா பேச முடியாது. நான் என்னதான் டீம் ஹெட்டா இருந்தாலும் எங்க டைரக்டர்கிட்ட வந்து எப்படி ராமலிங்க சார் என்கிட்ட எப்பயுமே நோட்ஸ் கேட்பாரோ அந்த மாதிரி எங்க டைரக்டருக்கு நான் நோட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். பீப்புள் கான்ட்ரிபியூஷன் 30% வைங்க. வச்சாதான் அந்த வில்லேஜ்ல இன்வால்வ்மெண்ட் இருக்கும். பீப்புள் இன்வால்வ்மெண்ட் இருக்கும். தான் காசு இதுல இருக்கு, தான் காசு இதுல இருந்தா இந்த திட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த வில்லேஜ்ல இருக்கிற மக்களும் ஈடுபாடுவாங்க. மக்கள் ஈடுபாடு இருந்தால் தான் அந்த திட்டம் வெற்றி ஆகும். நம்ம மாட்டு போய் இன்ஜினியர் சர்வே எடுத்துட்டு அதுக்கு ஒரு வியரை கட்டி விட்டு ஒரு ஸ்லூஸை கட்டி விட்டு போயிட்டு ஒரு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு 2 பில்டிங்கை கட்டிட்டு மக்கும் குப்பையை ஒரு இடத்துல மக்கா குப்பையை ஒரு இடத்துல கட்டுக்குன்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஆனால் அங்கே ஊழல் நடக்கும் சார் அப்படின்னு சொல்லி அவர் ஃபைட் பண்ணி பீப்புள் கான்ட்ரிபியூஷனோட இந்த ப்ராஜெக்டை கொண்டு போகணும்னு சொல்லி மக்களை 30% அந்த ஊருக்கு டெவலப்மெண்ட்டுக்கு எஸ்டிமேட் 70 லட்சம்னா அந்த 70 லட்சத்துல 70% எங்களுது, 30% மக்களுது. அதை கொண்டு வந்து நான் தான் சார். அதுக்காக தான் நான் சொல்றேன் திருப்பி நீங்க பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நீங்க வந்து கடன் வாங்காதீங்க, பண்ணாதீங்க. இருக்கிற சூழ்நிலை அவர் எப்பயுமே இப்ப கூட திருச்சி ப்ரோக்ராம் வந்து நான் டிக்கெட் போடுங்கன்ற கேட்க மாட்டேங்கிறாரு. அட போங்க சார், ஒரு 80,000 ஆகும், நம்மளே பண்ணிட்டு போயிடலாம், எல்லாருமே கஷ்டத்துல இருக்காங்கன்னு சொல்றாரு. தயவு செய்து நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். மக்களாகிய நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கமிட்டிஸ் மெம்பர்ஸ் முடிவு பண்ணணும். இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேடுங்க. ஏன்னா மாசம் ஜூமுக்கு வந்து 17,000 கட்டி ஆகணும். அப்புறம் அந்த 100 ஜூம், அந்த 100 பீப்புள் ஜூம் வந்து நம்ம அட்மினுக்கு உதவிட்டு இருக்கு. அதில் தான் சில டைம் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இன்னும் ஃபியூச்சரில் நிறைய லாங்குவேஜில் எடுப்போம். ஃபியூச்சரில் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோக்கு வந்து இப்போ 1 மணி நேரம் பிஓபி வந்து 45 மினிட்ஸ் பிஓபி வந்து 1.5 hour பிஓபியாக மாறும். ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் இது ஸ்பீடு கேஷ், அடுத்த 45 மினிட்ஸ் கிரிப்டோ. இனிமேல் டீச்சர்ஸ் குரூப்ல நிறைய வேலை இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் ஸ்பீடு கேஷை ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. அடுத்த 45% இதை கிரிப்டோ பத்தி பேசணும். அப்ப அதுக்கு நம்ம டிசைன் பண்ணணும், அஜெண்டா பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட்டை அதில் கொண்டு வரணும். ஏன்னா தனித்தனியாலாம் நடத்த முடியாது. இது ரெண்டும் ஒட்டி பிறந்த சகோதரர்கள், ஸ்பீடு கேஷும் கிரிப்டோவும். ஸ்பீடு கேஷ் இருந்தால் மட்டும்தான் கிரிப்டோ வரும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுமே நம்ம பிளான் சொல்லி ஆகணும். பேக்கேஜ் 1 பேக்கேஜ் 2ன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அது பேக்கேஜ் கிடையாது. அது பேக்கேஜ்ன்றது ஃபேக். அது பல கம்பெனிகள் நம்ம பணத்தை போட்டுங்கிறதுக்காக விஷயம். இட்ஸ் நாட் ஏ பேக்கேஜ், இட் இஸ் ஏ சிஸ்டம் 1 சிஸ்டம் 2. அதுதான் அதுக்கு பேர் ஸ்பீடு கேஷ், இதுக்கு பேர் ஸ்பீடு கிரிப்டோ. அப்படிதான் நம்ம சொல்லணும். பேக்கேஜ்னா நம்ம ஏதோ இங்கே 1000 வாங்கி அங்கே ஏதோ கொஞ்சம் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். நம்ம வாங்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். பீப்புள் டு பீப்புள் தான் எல்லாமே. இனிமேட்டு பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுமே பீப்புள் டு பீப்புள் தான். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம், முடிவும் பண்ணிட்டோம். நிறைய ப்ராஜெக்ட் உங்களுக்காக நாங்கள் தர முடியும். இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு. டூப்ளிகேட் யுவர் ஐடிஸ். ஒரு ஐடி, உங்கள் ஐடியை 100 ஐடி உருவாக்குறதுக்கு உண்டான வழியை பாருங்க. 1 லட்சம் ஐடி கொண்டு வந்துட்டோம்னா ரீபர்த்தும் எஃப்டிசியும் இந்த ரெண்டும் பல மடங்கு வேலை செய்யும் சார், பல மடங்கு வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த திட்டத்தை பார்க்கணும். இப்போ நான் சொல்கிறேன், என்னோட கால்குலேஷன் எப்படி நடக்கும்னு சொல்கிறேன். இப்போ தான் உங்ககிட்ட ஓப்பனாக மனம் திறந்து பேசுகிறேன். ஏன்னா இப்போ தான் சிஸ்டம் எல்லாம் சரியாக இருக்குது. இனிமேல் நான் பேச வேண்டிய நிறைய பாயிண்ட் இருக்குது சார். குறைந்தபட்சம் இப்போ சேர்றவங்களுக்கு 6 மாதம் 1,45,000 கிடைக்கிறதுக்கு ஈஸியாக கிடைக்கும் சார். அதிகபட்சமாக நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 1000 ஐடி வந்தால் 2 மாதத்தில் கிடைக்கும் சார். ஒரு நாளைக்கு 2000 ஐடி வந்தால் 15 நாள்லேயே, இப்போ சேர்றவங்களுக்கு 15 நாளே ஒரு சைக்கிள் முடியும். நான் வேண்டாம், எதையுமே வந்து ஓவர் எஸ்டிமேட் போடக்கூடாது. இந்த நெட்வொர்க்கில் ஓவராக எஸ்டிமேட் போடுவாங்க. நான் கொஞ்சம் எப்பயுமே யதார்த்தமாக தான் போடுவேன். அது என்ன கூட திட்டுவாங்க எல்லாரும், என்ன இப்படி சொல்கிறீங்க, அசால்ட்டாக கொண்டு வரலான்னுவாங்க. அசால்ட்டாக கொண்டு ஒரு வாயே அவர் 10 ஐடி தாண்ட மாட்டார். யார் பேசுகிறாங்களோ ஒரு 10 ஐடி கொடுக்க மாட்டார். அது எனக்கு தெரியும். 6 மாதம் ஃபர்ஸ்ட் லெவல் 2வது லெவல் ஈஸியாக வந்துடும். 3வது லெவலுக்கு ஒரு 2 மாதம் கேப் வரும். 4வது லெவல் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 2 மாதம் கேப் வரும். 6 மாதம் 4 மாதத்துலேயே வந்துடும் 80%. ஆனால் 6 மாதத்துல நம்ம மைண்ட் செட் பண்ணுவோம். 6 மாதத்தில் 1,50,000 1,60,000 வச்சிங்களேன், மற்ற லெவலில் கிடைச்ச பெனிஃபிட் எல்லாம் சேர்ந்து. அப்போ அவருடைய சம்பளம் எவ்வளோ, மாத சம்பளம் 6 மாதம் டிவைட் பண்ணுங்க. 6 மாதம் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்?
ஒரு 1.5 லட்சத்தை வந்து 6ஆல் டிவைட் பண்ணுங்க. 6 30 6 3 1 என்பது 6 25 25,000 மாசம் அவர் ஏர்னிங். 1000 ரூபா கொடுத்துட்டு அவர் எதுவுமே பண்ணலைங்க. 1000 ரூபா கொடுத்ததோடு சரி, அதுவும் டொனேஷனுங்க. அந்த 1000 ரூபா கொடுத்தா நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் அப்படின்ற கான்செப்டில் வரல. டொனேஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் சைனில் அக்ரிமெண்ட் அவர் சைன் பண்ணிட்டு உள்ள வரார். 1000 ரூபா நான் மக்களுக்காக கொடுக்குறேன், இந்த கண்டிஷனுக்கு உட்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரார். இதில் வந்து எந்த பேக் ஃபயரும் கிடையாதுங்க. யாரும் யாரையும் கேட்க முடியாது. அப்போ 1000 ரூபா டொனேஷன் பண்ணுறாரு, மாதம் 25,000 ரூபா சம்பாதிக்கிறார். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆ சங்கர் சார், இதுல ரீபர்த் அந்த 6 மந்த்ல எவ்வளவு ரீச் ஆயிருக்குங்க அதுவும் சொல்லிடுங்க. வரேன் சார், கோர்வையாக தான் சார் வர முடியும். சொல்கிறேன். ஓகே சார், ஓகே. ஃபஸ்ட்டு 6 மந்த்தில் 25,000. அடுத்த 6 மாதத்தில் என்ன தெரியுங்களா நடக்கும்? ரீபத்து, அந்த ஃபஸ்ட்டு ரீபத்துக்கு ரீபத்தானது, ரீபத்தானது, இது மூன்றும் 1,45,000 அடுத்த சைக்கிளை வாங்குங்க. 2வது ரீபத் ஐடி வாங்குங்க, 3வது ரீபத் ஐடி வாங்குவோம். இது அடுத்த 6 மாசத்துல குறைஞ்சபட்சம் 3 ஐடி, மேக்சிமம் 5 ஐடி, ஐடியை பொறுத்து நான் சொல்றது. அதிகபட்சம் வேணாம், 3 ஐடினே வைங்க. 3 ஐடின்றது கிட்டத்தட்ட 5 லட்சம். 4 ரன் வைங்க, நான் கால்குலேஷன் 5ன்னு சொல்றேன். அப்போ ஒரு வருஷத்துல 6.5 லட்சம். ஒரு வருஷத்துல ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்பீடு கேஷ் மூலியமா வெறும் 1000 ரூபா போட்டு நான் 6.5 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கேன். அடுத்த 6 மாசம் என்ன நடக்கும்னா, இந்த 2வது ஐடிக்கு 2-1 வரும், அந்த 2-1க்கு 1 வரும், இந்த ஃபர்ஸ்ட் ரீபத்தே 4வது ஐடி உருவாகும். இந்த 5 பேர் வெளில வந்தாங்களே, 7 ஐடி 8 ஐடி, அது எல்லாமே ஃபர்ஸ்ட் சைக்கிள முடியும். கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 10 ஐடி, மேக்சிமம் 14 ஐடி 2வது வருடத்தின் முதல் பாதியில நமக்கு பணம் வரும் சார். கிட்டத்தட்ட 20 லட்சம் வந்துடும். அதுக்கு அடுத்த 6 மாசத்துல அந்த 20 லட்சம்ன்றது 40 லட்சம் மாறும். 60 லட்சம் நம்மள 2வது வருஷம் வருமானம். 3வது வருஷம் நம்ம கோடியை கிராஸ் பண்றோம் சார். அதனால தான் சொன்னேன், 200 வருஷம் கூட இந்த ஜென்ரேஷன் போகும். ஆனா மற்ற கான்செப்ட்ல மக்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் 20 நாள் நமக்கு பயங்கரமா பணம் வர மாதிரி, அந்த ஆசையில என்ன பண்ணுவோம், நிறைய பேர் சேர்த்துருவோம். கரெக்டா 25 நாள் 30 நாள் நிற்கும். சேர்த்தவன் பணம் எல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துருப்போம். நம்ம தலையில கை வச்சுட்டு அழுவோம். பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம். இங்க அது இல்லை சார். இங்க அது நடக்காது சார். நான் அடிக்கடி சொல்லுவேன், பொறுமை வேணும்னு சொல்லுவேன், தொலைநோக்கு பார்வை வேணும். இதுல வந்துட்டா எந்த கான்செப்ட்லயும் கவனம் இருக்கக்கூடாது. இதுதான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லணும். ஸ்பீடு கேஷுக்கு மட்டும் இந்த இது சார். கிரிப்டோ 3 மாசத்துக்கு ஒரு பணம் வந்துட்டே இருக்கும் சார். இது 2வது வருஷத்துல என்ன நடக்கும்னா, இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் மாதிரி வாரம் நம்மளோட டிரான்சாக்ஷன் டெய்லி நடந்துட்டு இருக்கும். கிரிப்டோலையும் இதுலயும் நடந்துட்டு இருக்கும், ஸ்பீடு கேஷ்லயும். மிக பிரம்மாண்டமா இருக்கும் சார். அந்த நாட்டுல நீங்க அனுபவிக்காம தயவு செஞ்சு போயிடாதீங்க. நான் உங்களோட சகோதரியா நினைச்சுக்கிட்டு சொல்றேன், புரிதல் இல்லாம போயிடாதீங்க. நெகட்டிவ் தாட்டோடு போயிடாதீங்க. நீங்க நெகட்டிவ் தாட்டுக்கு ஸ்பீட் கேஷ்ல இடமே இல்லை. சிஸ்டம் நின்றுச்சுன்னா நெகட்டிவா, சிஸ்டம் ஸ்டாப் பண்ணா நெகட்டிவா, நிக்கல ஸ்டாப் பண்ணிருக்கோம், அது நெகட்டிவா? அது என்னமோ ஒரு பெரிய விஷயமா பேசுறதும், என்னமோ இவங்க எல்லாம் போய் 50-500 கம்பெனி சாதிச்சுட்டு நாங்கெல்லாம் சாதிச்சேன்டா, அதனால இங்க வந்து பார்த்தேன்டா உன்னை, நீ சரியில்லடா அப்படின்னு பேசுற மாதிரி இருக்கு. ஒரு 1000 ரூபாய் போட்டு என்ன நம்ம வீட்டுல இருந்து 2 லட்ச ரூபாய் எடுத்து வந்து பேவுட்ட போட முடியுங்க? சில பேர் பேசும்போது அவ்வளோ ஒரு வேதனை அடையுது சார். எனக்கு கோபமே வராது, பயங்கர கோபமா வருது சார். புரிதல் இல்லாம, இந்த திட்டத்தை பத்தி தெரியாம எல்லாமே வந்துடும், ஒரே நாள்ல வந்துடும், 2 நாள்ல வந்துடும்ன்ற மாதிரி கான்செப்ட்லாம் எது சார் நிற்கும்? நிலைச்சு நிற்கணும் சார், மக்கள் மனசுல நிலைச்சு நிற்கணும். கன்சிஸ்டன்சி வேணும் சார். எந்த விஷயத்துல கன்சிஸ்டன்சி இருக்கோ அதுதான் சார் வெற்றி பெறும். அதனால தான் சார் டெண்டுல்கர் வந்து அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணாரு. பிகாஸ் அவர்கிட்ட கன்சிஸ்டன்சி. 10 மேட்ச்ல 8 மேட்சாச்சும் அடிப்பாப்புல சார். மோர் தென் 50 அடிப்பாப்புல, செஞ்சுரி அடிப்பாப்புல. ஏதாவது 2 மேட்ச் தான் பிலோ 20 எடுப்பாப்புல. பட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டே போவாப்புல. அது கன்சிஸ்டன்சி. சஸ்டைனபிள் இருக்கணும் சார். நீடித்த தன்மை இருக்கும். எந்த ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சியும் சஸ்டைனபிள் இருக்குதோ ஜெயிச்சிட்டோம் சார். அதுதான் சார் இந்த நெட்வொர்க்ல கிடையாது. பொறுமை கிடையாது சார். பிளானை மாத்துறது, உடனே வேற ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறது, இதுதான் சார் நம்ம தோல்விக்கு காரணம்.
கடைசி வரைக்கும் நின்னு பார்க்கணும் சார். மிகப்பெரிய வெற்றி அடையலாம் சார். நம்மள மாரி வெற்றியாளர்கள் யாரும் இல்ல சார் இந்த உலகத்துல. சஸ்டெய்னபிள்ன்ற வார்த்தை அருமையான வார்த்தை தெரியுங்களா? என்ன பெரிய வார்த்தை. இட்ஸ் கோல்டன் வேர்ட். நிலைத்த நீடித்த தன்மை. இதுக்கு தான் சார் இது மனசுல வச்சுக்கிட்டு தான் சார் எந்த பிளானுமே நான் டிசைன் பண்ணுவேன். அது லீடருக்கு சில டைம் குறைவா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா என்னோட பிளான்லாம் ராமலிங்க சார் தெரியும். பின்னாடி மிகப்பெரிய அளவுல ஒரு வருமானத்தை கொடுக்கும். அதை நிறுத்தக்கூடாது. ஸ்ட்ரக் வரக்கூடாது. அப்டக்கிள்ஸ் வரக்கூடாது. நிறைய இப்ப இருக்கிற நல்ல நண்பர்கள் மாதிரி வந்துகிட்டே இருக்கணும். ஸோ சொன்னேன் நான் 3வது விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னேன். அது 29ஆம் தேதி 30ஆம் தேதி மீட்டிங்ல தெரியும். கிரிப்டோவை பத்தி தெரியும். வாட் இஸ் எஃப்டிசி ரோல் தெரிய போகுது. இப்படி நிறைய விஷயங்கள் தெரிய போகுது சார். சீக்கிரம் அந்த 61 பேர் இருக்கு. 100க்கு 61 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 60னா 40, 39 பேர். 39 பேரும் ஐயோ 39 பேர் வேணாம் சார். 38 பேர் அந்த 12 போட்டு ஃபில் பண்ணுங்க. ஏன்னா எதுக்கு 39 வேணாம்னா நான் இன்னும் ஃபில் பண்ணல. எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் கேப் விடுங்க. நான் இந்த ஒரு வாரத்தில் முடிச்சுட்டு நானும் வந்துடுறேன். நான் 5 ஐடி தான் முடிச்சிருக்கேன். இன்னையோடு நாளையோடு என்ற பணி முடிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டா நான் கொஞ்சம் மார்க்கெட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அதனால் நானும் உங்களோட இணைஞ்சிடுறேன். நானும் 12 முடிச்சாதான் திருச்சி வர முடியும். ஸோ அதனால் எல்லாருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. பொறுமையாக இருங்க. ஐடி வரதை பொறுத்து தான் சார் ரிசீவ்டு வரும். அதை சொல்லி புரிய வைங்க புதுசாக சேரவங்ககிட்ட. நம்ம இன்னும் ஐடியில் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. நம்ம அடிக்கடி பேசி இன்னும் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணல தான். இன்னும் பாபு சார் ஃபீல்டுக்கு போகல. ராமலிங்க சார் இன்னும் ஃபீல்டுக்கு போகல. எல்லாருமே இந்த சிஸ்டம் சரி பண்ணுறதுலேயே தான் கவனம் இருக்குது. இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃப்ரீ ஆகிட்டோம். இப்போ இனிமேல் கொஞ்சம் நம்ம மார்க்கெட்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணணும். டெய்லி இனிமேல் நம்ம பேசுறதெல்லாம் நம்ம எவ்வளோ ஐடி எடுத்தோம், ஐடி எடுக்கல என்ன சிரமம் இருந்தது, ஐடி கவுன்சிலிங் பண்ணும்போது என்ன மாதிரி பீப்புள் கிட்ட கஷ்டங்கள் வந்தது, அப்போ பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ராமலிங்க சார் ஒரு ஐடியா கொடுப்பாரு, செந்தில் சார் ஒரு ஐடியா கொடுப்பாரு, ராஜ்குமார் சார் ஒரு ஐடியா கொடுப்பாரு. இவங்கெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பெரிய பெரிய கம்பெனியில் சாதித்தவர்கள் இவங்கெல்லாம். அப்போ அவங்களோட ஐடியாஸ்லாம் நம்ம கேட்டுக்கலாம். இப்போ என்ன மாதிரி ஆவரேஜ் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்களாம் என்ன பண்ணலாம், அவங்ககிட்ட ஐடியா கேட்டுக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து ஒரு குரு எப்படி சொல்லி கொடுப்பானோ ஒரு சிஷ்யன் ஏற்றுக்கணும். அதை நம்ம போயிட்டு ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 2 ஐடி போட்டவங்களும் 10 ஐடி போடுறவங்கள ஸ்ட்ரென்த்தாக மாறணும். 25 ஐடி போட்டவங்களும் 50 ஐடி போடுற ஸ்ட்ரென்த்தாக மாறணும். 50 ஐடி போட்டவங்களும் 100 ஐடி கொடுக்குற ஸ்ட்ரென்த்தாக மாறணும். இப்படி மாற 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 ஸ்பீட் கேஷனுடைய ஸ்பீடு வேகமாக போய்கிட்டே இருக்கும் சார். நம்மளோட சிஸ்டம் அதுக்கு சைடில் என்ன சப்போர்ட் பண்ணுமோ அதை நம்ம கமிட்டிஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த எப்படி சொல்றது, ஒரு முழுமையான பௌர்ணமியை நம்ம பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள எவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்கும். அந்த நிலவை பார்க்கும்போது அதே ஆனந்தம் நம்மளோட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் சார். ஸோ எல்லாரையும் நம்மளும் நல்லா ஏர்ன் பண்ணுவோம், எல்லாரையுமே ஏர்ன் பண்ண வைப்போம் சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ராமலிங்க சார். சார் பூமிநாதன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவருக்கு பேச சொல்லுங்க. யார் பேசணுமோ அவங்கள எல்லாம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேச சொல்லுங்க. வெல்கம் பூமிநாதன் சார். அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருங்க சார். ஹலோ. எஸ் சார். சார் கேட்குதுங்களா சார்? சார் கேட்குது சார். சார் அனைவருக்கும் வணக்கம் சார். நான் ரொம்ப நாளாக மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். சங்கர் சார் பேசுறது, ராமலிங்க சார் பேசுறது, அவங்க அட்மினுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுது, தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஏன் பின்னோட ரேட்டை கூட்டலாம் ஒரு என்னுடைய சஜஷன். ஏன்னா ஒரு பின்னு 100 ரூபான்னா கூட இன்னைக்கு வாங்குவாங்க. ஒரு நாளைக்கு 100 பின்னு வந்தா கூட அட்மினுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு செலவுக்கு யூஸ் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்துல சார் நீங்க உங்க மேடம் எல்லாம் நீங்க வந்து இன்னைக்கு பேசல, ஆனா உங்களோட பயோடேட்டா ஃபுல்லா எனக்கு தெரியும். நீங்க உங்க வீட்டுல மேடம் எல்லாம் எப்படி ஒர்க் பண்றீங்க, நீங்க சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆயிட்டீங்க, மேடம் சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆயிட்டாங்க, எல்லா விஷயங்களும் தெரியும், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னு தெரியும். வேணாம் சார், அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. இப்ப என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு ஒண்ணு இனிமேல் செலவெல்லாம் கிடையவே கிடையாது சார். நீங்க அதை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. இதை வந்து கொடுத்துருக்க விஷயத்த சரியா பண்ணிட்டீங்கன்னா போறோம். நீங்க மற்ற விஷயங்கள் பேசுங்க. தேங்க்யூ வெரி மச்.
அப்படி இல்லைன்னா லாஸ்ட்ல 4th லெவல்ல வருதுல்ல சார், ஸ்பான்சருக்கு 10,000 ரீபர்த் ஐடியில அதுல ஒரு 5,000 10,000 கூட இல்ல சார் அட்மினுக்கு. சார் ஒன்னே ஒன்று இல்ல சொல்றேன், சார். இந்த சிஸ்டத்தை மாத்தவே மாத்தாதீங்க. அது வந்து எல்லா ப்ராஜெக்ட்லயும் பண்ணிட்டாங்க. அங்க வந்து கம்பெனிக்கு எடுப்பாங்க, அதெல்லாம் வேணாம் சார். இப்ப இதுல என்னன்னா, சார் இல்ல இது ஒரு சார், இப்ப பெரிய நீங்க செலவுகளே கிடையாது சார். இப்ப வந்து ஏன்னா இதை வந்து எஃப்டிசி ஒப்படைக்க போறோம். உங்களுக்கு அதுக்குதான் எஃப்டிசின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க வந்து இப்ப நம்ம என்ன செலவு பண்ணிருக்கோமோ அதை கணக்கு கொடுக்க போறோம். இதை வந்து அவங்க ஃபியூச்சர்ல இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ அதுல கோடிக்கணக்கான ரூபா பணம் இருக்க போகுது. உங்க பணம் தான். அதான் நான் தான் சொல்லிட்டேனே, நம்மளுக்கு வாழ வைக்கிறதுக்காக ஒரு 1000 பேர் நம்மளுக்காக இந்த இதுல இருந்து போயிட்டாங்க. அவங்க எல்லாம் யாரு? நம்மளுக்காக வந்து பேஸ் பண்றது, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உதவி செஞ்சுட்டு போயிருக்காங்க. அவர்களுடைய இன்கம் எல்லாம் அதெல்லாம் வரப்போகுது. நீங்க கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் சங்கர் சார் வந்து ரொம்ப எக்ஸலண்டா பண்ணிடுவாரு. நான் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் இப்ப சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சார், ஒரு விஷயத்த தோக்குறோம்னா நம்ம ஒண்ணும் பெரிய 1 கோடி 2 கோடி முதலீடு எல்லாம் போடல. இது ஒரு சாதாரண விஷயம். என்ன, நம்ம வந்து இந்த ஒரு 1000 குடும்பம் எதிர்பார்க்காம நீங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்க. இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அதை விட்டுருங்க, அந்த சப்ஜெக்டே வேணாம். ஓகே சார், நெக்ஸ்ட் பேசுங்க. எஸ் சார். முகமது ரஃபி சார், வெல்கம் சார். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாளாகட்டும், இனி வருங்காலம் எல்லாம் நமக்கு இன்பமாகட்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். சங்கர் ஐயா வந்து சுருக்கமாகவும் இல்லாம ரொம்ப உருக்கமாகவும் இல்லாம யதார்த்தத்தை, களத்தில் நடந்த விஷயத்த தெளிவா சொன்னாரு. கேட்கறது மன சந்தோஷமா இருந்தது. அப்படியே திரும்பி பாக்குறேன், ஏன் மன்னிக்கணும், 2-3 நிமிஷம் எடுத்துக்கிறேன். சில அற்புதமான அதிசயமான விஷயங்கள்லாம் நடந்தது இந்த 30 நாள்ல, நம்முடைய வாழ்க்கையிலேன்னு சொல்லலாம், நம்முடைய ஸ்பீட் கேஷ் பொறுத்து. ஐயா, நான் வந்து கடந்த கிட்டத்தட்ட ஒரு 2003 வாக்குல இருந்து 2002-3 வாக்குலன்னு சொல்லலாம், நெட்வொர்க் ஃபீல்ட்ல வந்து நான் விரும்பி வந்திருக்கேன். ஆனா மழை, நான் உப்பு விற்க போனா மழை வந்தது, மாவு விற்க போனா காத்து வந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். நான் தான் அப்படின்னு நினைச்சேன்னு பார்த்தேன்னா, நிறைய பேருக்கு அப்படிதான் அந்த பிரச்சனை இருந்தது. நிறைய பேர் சம்பாதிச்சு இழந்து நின்று இருந்தாங்க. ஏன், வாட் இட் இஸ் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் இருந்தது, புரியல. இருந்தும் இந்த துறையை விட முடியல. ஏதோ இறைவன் கொடுத்த எங்களுக்கு இந்த சொந்த பிசினஸ்னால மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா அதிசயம் ஆனால் உண்மை அப்படின்னு சொல்றதா, இல்ல ஒரு அதிசயம் நினைக்கிறதா சொல்ல தெரியல சார். ஜனம் ஏதாவது வாங்க சொன்னா வாங்குறது இல்ல, விற்க போனா வாங்குறது இல்ல, ஏதாவது கொடுக்க போனா அது என்ன இது என்னன்னு கேட்பாங்க. சரி, இப்போ நான் விற்க வரல, பணத்தை கொடுக்குறேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல போகும்போது, பணம் வேணாம் நான் அங்க வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்ல போல, நாங்க கொடுக்குறோம் வாங்கிக்கோன்னு துரத்திட்டு இருக்காங்க சார். இப்போ சார், இறைவன் மேல ஆணையா சொல்றேன், கடந்த 2 நாளா யார்ட்டையும் நான் பைசா வாங்குறது இல்லை. என் சாமி, சிஸ்டம் ஓபன் ஆயும், நீ அங்க டொனேட் பண்ணிக்க, வெறும் 20 ரூபா மட்டும் அனுப்பு, பின்ன மட்டும் போட்டுறேன் அப்படின்னு நான் எனக்கு நானே பின் அடிச்சுக்கிட்டேன். ஐயா, இந்த நேரத்துல ஒரு பாட்டு பண்ண பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உயிரே அப்படின்னு சொல்லல. எதை பார்த்து மயங்கினேன் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த இடத்துல நான் இந்த தம்பி மகாராஜனுக்கு நான் நன்றி சொல்லணும். திடீர்னு சார் அதிகாலை 4 மணிக்கு மீட்டிங் நடக்குது சார், தெரியுமா சார் உங்களுக்கு? என்னப்பா நடக்குது? ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவருக்கு நான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணேன், கிரிப்டோ எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, எந்த கம்பெனில உள்ள போய் நுழைஞ்சிடாதீங்க, வெளி பூவா இருக்கும், உள்ள முள்ளு காடா இருக்கும், போயிடாதீங்க, அப்படி போனாலும் என்ன கேட்டுட்டு போங்க தயவு செஞ்சு. அவர் வந்து அந்த அபிப்பிராயம் கேட்கறதுக்காக சொன்னார் எனக்கு. அப்படியா, காலையில 4 மணிக்கு 4:30 அமிர்த வேலை இல்லையா? யாரப்பா அவங்க? பிடிங்க நம்பரை வாங்கி கொடுங்க எனக்கு. நைட்டு நம்பர் 11 மணி வாக்கில் அனுப்பிச்சாரு 2-3 நம்பரை. அந்த 2-3 நம்பர்ல ஒரு நம்பர் எடுத்து நைட்டு 1:30 மணிக்கு 2 மணிக்கு நான் டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சேன். ரிப்ளை வந்தது ஐ திங்க். அப்புறம் 4:30 சார் இடம் கிடைக்காது, 100 பேருக்கு தான், அதுவும் ஃபுல் க்ரௌடா இருக்கு, அப்ப என்ன 4 மணிக்கு போட்டு விட்டுரு மகாராஜன் அப்படின்னு சொன்னேன். மகாராஜன் 4 மணிக்கு, என்னைக்கு 4 மணிக்கு கூப்பிடுறாரு, 2 பேரும் போட்டு விட்டோம். மீட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. பாபா கவுண்ட் ஸ்டார்ட். பார்த்தேன், அமிர்த வேலையில ஆரம்பிக்கிற விஷயம் நல்லதுதான் இருக்கும். ஆனா இந்த விஷயத்த கரெக்டா உன்னிப்பா எடுத்துக்கிட்டு சிறப்பா செய்யறாங்கன்னா, ஒண்ணு அனுபவப்பட்டவங்களா இருக்கணும், அல்லது விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்கணும், அல்லது மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்களா இருக்கணும். அப்படிதான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா 3மே இங்க இருக்கு. அனுபவப்பட்டவர்கள், பிறந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள். ஐயா ராமலிங்க கூட சொல்லுவாரு, உங்களை எல்லாத்துக்கும் என்ன கடன் இருக்கோ அதோட எனக்கு கடமை அதிகம் தான் சொல்லுவாரு. அதை நான் கடன் சொல்ல மாட்டேன். இறைவன் அவருக்கு ஒரு கடமையை கொடுத்துருக்கான். தட்ஸ் இட்.
உன் வீட்டை மட்டும் பார்க்காத, நாட்டையும் பாரு. நல்லா ஐஸ் வைக்கிற பாய் அப்படின்னு நினைக்காதீங்க. இட் இஸ் ரியல், நாட் ரியல். என்ன மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன்னு உயிரேன்னு சொல்ல போறீங்களா? இந்த காலையில் நேரத்தை பார்த்து நான் மயங்கினேன், திட்டத்தை பார்த்து யோசிக்காம போட்டேன். நான் உள்ள முதல்ல பின்னு காமிச்ச நேரம் 8:43 மே மாசம் தான் 4ஆம் தேதி. நான் பிறந்த தேதி இந்த மாசம் 22ஆம் தேதி வந்தது. நான் பிறந்த நேரமும் 8:43. மீண்டும் நான் புதிதாய் பிறந்தேன்னு தான் அன்னைக்கு நான் மெசேஜ் போட்டேன் எல்லாத்துக்கும். ஒரு அதிசயம் தாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் கேட்டது இறைவன் கிட்ட, இறைவா போதும், நிறைய பாதிக்கப்பட்டுட்டோம், இனிமேலும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுமேங்கிற கடந்த 1 வருடங்களாக மிகவும் எனக்குள்ள ஒரு சிந்தனை, இறைவன் பிரார்த்தனை தொடர்ந்து இருந்திருந்தது. எவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்கு தெரியுமா சார்? சொன்னா சொல்லிட்டே போலாம். அதுவும் கடைசி நேரத்துல நான் வந்து இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லிடுறேன். எப்போ சாப்பிட்றேன் எனக்கே தெரியாது, எப்போ தூங்குறேன் எனக்கே தெரியாது. படுத்தா தூக்கம் வர்றதில்ல, பசித்தா தானே சாப்பிடுறது. செவிக்கு உணவில்லாத போது வயிற்றுக்கும் சிறிது ஈயப்படும்னு எப்பெல்லாம் காதுக்கு வேலை இல்லையோ போன்ல இருந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறது, வேலை எல்லாம் தூங்கிக்கிறது. 2 மணி நேரம் மறுபடியும் எந்திரிச்சு ஒர்க், ரைட்டிங் ஒர்க், மீட்டிங் ஒர்க். சந்தோஷமா செஞ்சேன், ஒரு உயிர்ப்போட செஞ்சேன். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. என்னுடைய குழுல 51 பேர். அன்னைக்கு பாலுபாணி அண்டி சகோதரர் எனக்கு சொன்னாரு 50, நான் சந்தோஷம் 51 என்ன, இறைவன் 55 கொடுத்துருக்கா. அப்புறம் மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன் உயிரை. என் குடும்பத்துல நெட்வொர்க் பக்கம் போனேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்விகள். நேற்று இரவு என்னுடைய இளைமகள், அவள் பேர்ல அவ பேர் ராசியான பேருன்ட்டு ஒரு ஐடி போட்டிருந்தோம், அஃபீஃபா ஐமன்ட்டு. அவட்ட கேக்குறாங்க, சிக்குதுன்னா சின்னது. என் பெரிய பொண்ணு கேக்குறா, சிக்குது விட்ட பைசா இருக்குது, சிக்கனுக்கு காசு வாங்குங்க. அவ சொல்ற, பப்பா கேட்டீங்களா உங்க பெரிய பொண்ணு கேக்குறது? என்னமாமா? என்கிட்ட பைசா இருக்குல்ல என் ஐடியில, சரி அதுல சிக்கன் வாங்கி கொடுக்கணுமா? பாத்தீங்களா வேலை சொன்னாங்க வர்றதில்ல, சிக்கன் வாங்கணுமாங்களே. சரி புடைச்சு போட்டுப்பா கொடுத்துருங்க. நல்லா கலாய்ப்பாவ. ஒரு 300 எடுத்து கொடுங்க. கொடுத்து ஸ்விக்கியில் ஆர்டர் கொடுத்து சிக்கன் உடனே வந்தது, எல்லாமே சாப்பிட்டோம். என்னுடைய பையனும் அவனுடைய ஃப்ரெண்டு வந்துட்டாரு, காலேஜ்ல பிபிஏ படிக்கிறாங்க, 2nd இயர். நல்ல திறமையான பையன், என் பையனோட ஃப்ரெண்டு. அவங்க கிரிப்டோ பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பார்ட் டைமா. இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். என் பொண்ணு சொல்றா, சாப்பிட்றதுக்கு முன்னே அவனா கையை வச்சுங்க நடக்கிறதே வேற. என்னம்மா சொல்ற? ஆமா நாங்கெல்லாம் சொன்னேன்ல நானும் பாப்பா, யாராவது கேட்டீங்களா? இப்ப மட்டும் கேக்குறீங்க. சரி என்ன விஷயம்? என்கிட்ட ஐடி போடுறீங்களா? முன்னெடுத்து சொன்னீங்களா, போட்டீங்களா? இல்ல. சரி என் ஐடி அக்கா உன் பேருக்கு மாத்தி கொடுக்குறேன், எவ்வளவு கொடுக்குற காசு? அப்படியே கிளாச்சிக்கிட்டு, அக்கா இது வந்து உன் போட்டோ அனுப்ப போறேன் நான். பப்பா 2 நாளா கேட்டுட்டே இருக்கிறாரு. ஸோ உன் போட்டோ தான் இருக்கணும் அக்கா. அக்கா நீ தான் எம்பிஏ, நான் தான் உனக்கு ஜூனியர் பிஏ. நீ துபாய் போகும்போது என்னை கூப்பிட்டு போகணும், இல்லைன்னா நடக்கிறதா வேற அப்படின்னு ஒரு சுகமான ஒரு கலந்துரையாடல் நடந்தது. மனதுக்கு இதமாக இருந்தது ஐயா. இறைவனுக்கு கோடானு கோடி நன்றி. இந்த சிஸ்டத்தை உருவாக்கிறவனுக்கு என் மனமாற உளமாற நன்றி சொல்றேன். எதையெல்லாம் நான் தேடினேனோ ஐயா, நான் நினைச்சேன் 999 ஒரு சிலை, ஒரு புடவையும் கொடுக்கணும், அவங்களுக்கு வாய்ப்பையும் கொடுக்கணும். அந்த புடவை திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே இருக்கணும், அவங்க குடும்பத்தை சுத்திக்கிட்டே இருக்கணும், பணமாக, ஜனமாக, பொருளாகன்ட்டு. நீ என்னையே அதெல்லாம் கொடுக்கறது? பேங்க்னே நீ வந்து வட்டியில்லா கடனா கொடுக்கறது? ஒரு வங்கியே ஒரு நியமிச்சிருந்தாங்க ஐயா, ஜனசேவாங்கிற வங்கி. அதுவும் இறைவன் அருளால நடக்கல, நல்லதா போச்சு. ஏன்னா அந்த வங்கிக்கு எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கல இன்னொரு பிரான்ச் கொடுக்கறதுக்காக. ஜனசேவாங்கிற வங்கி 33வது பிரான்ச் இருக்கு, ஒரு 8, 9 மாநிலங்கள்ல. அவருடைய பிரான்ச் கேட்டு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு பெண்டிங் ஆயிட்டது. வந்தேன். இறைவா என்ன சோதிக்கிறேன் என்னன்னு தெரியல, மிகப்பெரிய அளவுல வச்சும் அது தடை வருதுன்னா ஏதோ எனக்கு ஏதோ கொடுக்க விரும்புறேன், எனக்கு தெரியாது. ஐம் சரண்டர், டோட்டலி நான் சரண்டர் ஆயிட்டேன். எப்ப இறைவன் கொடுப்பான் அப்படின்னா தெரியவா சொல்லி நான் கேட்டிருக்கேங்க ஐயா. ஆனா இப்பதான் உணர்ந்தேன், எப்போ நான் 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 அப்படிங்கிற நீ செய் இறைவன் விடுவான். இறைவா என்னால முடியாது, நான் வெறும் முயற்சி பண்றவன் மட்டும்தான், பலன் நீ தான் கொடுக்குறேன். எப்ப நம்ம சரணாகதின்ட்டு அதாவது இருக்கிறோமோ அப்பதான் ஜெயிக்க முடியுது போல. இறைவன் மிக அற்புதமான வகையில அன்பளிப்பா கொடுக்குற பணத்தை நீ ஏன் லோனா கொடுக்குறேன்ட்டு அன்பளிப்பாக மக்களுக்கு கொடுக்க வச்சிருக்கிறார். எத்தனை ஃபீட்பேக் தெரியுமா? அருமையான ஃபீட்பேக். நன்றி நன்றி நன்றி. எல்லோரும் சேர்ந்து அழகாக உயரலாம் உயரலாம். நன்றி 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 சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. வெல்கம் ஜெயசுராஜ், ப்ளீஸ் வெல்கம் சார். சார் முதல்ல இருந்து ஜெயசுராஜ் பேசுறேன். சூப்பரா நல்லா முன்ன பேசின நண்பர் வந்து எவ்வளவு அழகா பேசினாரு ஃபேமிலி விஷயங்களை.
அதெல்லாம் வாழ்த்துறோம். 2வது சார், எங்களுடைய கேள்விகளுக்கு நிறைய இரவும் அதிகாலையிலயும் நடக்கிற மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாலே பதில் கிடைச்சிருது. அதனால நான் கேள்வி கேட்க விரும்பல. ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான். எங்களுக்கு ஹிந்தி நண்பர்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ண முன் வர்றாங்க. அவங்ககிட்ட பேசணும். அதுக்கு யாராவது ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்போ ஆல் லாங்குவேஜஸ் குரூப்ல நமக்கு எல்லாருமே இருக்காங்க சார். அதுல நீங்க கனெக்ட் ஆயிடலாம். நீங்க இப்போ 1 மினிட். இன்னிலிருந்து உங்களுக்கு அந்த டிஸ்பிளே அந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுப்போம் சார். நீங்க குரூப்ல இருக்கீங்கல்ல? ஓகே. ட்ரூ 1 ட்ரூ கண்டிப்பா 2ல சார், கண்டிப்பா. இருக்கீங்கல்ல? ரைட் ஆமா சார், ரைட் சார். சார். அதுல நீங்க குரூப் வாட்ச் பண்ணுங்க. எல்லாமே நீங்க டிஸ்பிளே பண்ணலாம். கண்டிப்பா சார். அருமையா இருக்கு மீட்டிங். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா எல்லாரும் நைட்டும் காலையில லீடர்ஸ் முதல்ல அட்டன் பண்ணணும். அப்பதான் எல்லாருக்கும் அவங்க விலைக்கு சொல்ல முடியும். கடமைக்கு ஐடியா போட்டு அது ஒன்னும் வேஸ்ட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெல்கம் ஜி.கே. சுவாமி சார். நீங்க கோஹோஸ்டா தான் இருக்கீங்க. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். சங்கர் சார் ஒரு கணக்கு சொன்னாங்க, அதை கொஞ்சம் நினைவுபடுத்துறதுக்காக நான் இப்போ வந்தேனுங்க. சங்கர் சார் எதுவும் கூடுதலா நினைச்சுக்கிற வேண்டாம். நான் போட்ட கணக்கு இப்போ நான் சொல்லிடுறேன். சார் சொன்னாங்க அந்த முதல் சுற்று 1,53,500 ரூபா நமக்கு வர்றதுக்கு அதிகப்படியாக 6 மாசத்துக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாக்கா ஒண்ணு ஓடுவோம், நடப்போம், இல்லை அப்படியே நகர்ந்து தவழ்ந்து போனா கூட ஒரு இடத்துக்கு போகணும்னாக்கா போய் சேர்ந்துடலாம். ஓடணும்னா வேகமா போகலாம், நடந்தோம்னா கொஞ்சம் நேரமாகும், தவழ்ந்தோம்னா ரொம்ப நேரம். பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல அப்படியே தவழ்ந்து போனா கூட இந்த 6 மாசத்துக்குள்ள வந்துடும். அவர் சொன்னது எக்ஸ்ட்ரீம். எவ்வளவு பொறுமையா போச்சுனாலும் 6 மாசத்துக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை விட விரைவாக 40-30 விழுக்காடு விரைவாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள். கூடுதல் தகவல் என்னன்னா, நம்ம 1000 ரூபா டொனேஷன் பண்றோம் பாத்தீங்களா, அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை மட்டும்தான் சங்கர் சார் சொன்னாங்க. ஆனா நம்ம டைரக்ட் ரெஃபரல் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதுல ஒரு வருமானம் வருது. அதை நாம திட்டமிட போறோம். நம்ம ஒரு ஊருக்கு சார் கேக்குதுங்களா நான் பேசுறது? ஓகே. பிபிஏ ஸ்பீட் கேஷ்ங்கிற ஒரு பஸ்ல, ஒரு பேருந்துல நம்ம ஏறிட்டோம். நம்ம ஏறுற ஸ்டேஜ் எதுவா இருக்கும்னாக்கா சிஸ்டம் ப்ரொமோட்டருங்கிற ஒரு ஸ்டேஜா இருக்கணும். நம்ம போய் சேர வேண்டிய ஸ்டேஜ் எது அப்படின்னாக்கா சிஸ்டம் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜா இருக்கணும். எல்லாருமே இலக்க சிஸ்டம் ப்ரொமோட்டர்ல வைக்கிறத மாத்தி சிஸ்டம் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு இலக்கை நம்ம வைக்கணும். அப்போ சிஸ்டம் டைரக்டருக்கு 100 நேரடி பரிந்துரை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அவர்களுடைய ஒரு சுற்று நிறைவுல ஒரு நபர் மூலமா 12,500 அப்படியே 100 மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா 12.5 லட்சம். சார் சொன்னது நம்ம 1000 ரூபா டொனேஷன் கொடுக்கறதுல பொறுமையா போச்சு அப்படின்னா கூட 6 மாசத்துல 1.5 லட்சம் இருக்குன்னாங்க. நம்ம டைரக்ட் ரெஃபரல் 100 கொடுத்துட்டோம் அப்படின்னா அதே பொறுமையா போச்சுனாலும் 6 மாசத்துல டைரக்ட் ரெஃபரல்ல இருந்து 12.5 லட்சம் வருது. நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் இதுல இருக்கட்டும். 1000 ரூபாய் நம்ம டொனேஷன் பண்ணிட்டோம், அதன் மூலமா வருமானம் வரும். அது நம்ம நம்ம நினைக்கல அப்படின்னாலும் அது வரும். ஆனா நம்மளுடைய கவனம் முழுக்க சிந்தனை, நம்மளுடைய டார்கெட் இலக்கு, நான் சிஸ்டம் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கறது மட்டும் இல்லாம என் வார்த்தையை நம்பி பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் திட்டத்துக்குள்ள வந்த என்னுடைய இந்த நெருங்கிய நண்பன், என்னுடைய மாமா, மச்சான், இவர்களை சிஸ்டம் டைரக்டரா கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற நினைப்போட நம்ம பயணிச்சோம்னா அவர்களை சிஸ்டம் டைரக்டராக மாற்ற முடியும். இப்ப இந்த திருச்சியில நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு நாம எலிஜிபிலிட்டி அப்படின்ற மகிழ்ச்சியை விட என் அணியிலிருந்து குறைஞ்சது 3-5 நபர்களை நான் கொண்டு வரணும் அப்படிங்கிற சிந்தனை நம்மள உயர்த்தும். துபாய்க்கு போகக்கூடிய முதல் 100 நபர்கள்ல என் அணியிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு 5 நபர்களை நான் கொண்டு வரணும் சிஸ்டம் டைரக்டரா அப்படிங்கிற அந்த சிந்தனை நம்மளை உயர்த்தும். அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு செல்லும். நம் மனக்கணக்கு கூட போட்டு பார்க்க முடியாத அளவிற்கு கூடுதலாக நமக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் திட்டம். இது வெறும் வார்த்தைகளாக மட்டும் சொல்ல முடியாது. இதை வாழ்ந்து பார்க்கும்போது இதை அனுபவிக்க முடியும். இதை சொல்றதுக்காக தாங்க நான் வந்தேன். நன்றி. நல்லது. தேங்க்யூ ஜிகே சார். நான் உண்மையாலுமே ஸ்பான்சரை மறந்துட்டேன். அதாவது என்னுடைய நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு நான் எதை புரிய வைக்கணும் அப்படின்னு நான் நண்பர்களுக்கு நினைச்சேன்னா, ஒரு டொனேஷன், ஒரு சைக்கிள், அது எப்படி ஒவ்வொரு 6 மாசமும் எத்தனை சைக்கிளா மாறுது,
இன்கம் வருது அப்படின்றதுல சொன்னேன். இப்போ சாதாரணமாக எடுத்துக்குமே இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி 100 ரெஃபரன்ஸ் கொடுத்தாலும் அந்த டாப்பில் இருக்கிற 10,000 விடுங்களேன். 100 × 2,000 2 லெவல் எல்லாருக்குமே கிடைச்சிரும். அதுவே பாருங்க எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வருது. அப்போ 6 மாசத்துல 3 லட்சம்ன்றது கன்ஃபார்ம். 100 ரெஃபரல் கொடுத்தா 50 ரெஃபரல் கொடுத்தா இதில் 1 லட்சம் அதில் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம்ன்றது கன்ஃபார்ம். ஸோ இது ஒரு ஏன்னா நம்மளது மெயின் பிரம்மாவே 3 பிரம்மாவில் ஒரு பிரம்மா வந்து ஸ்பான்சர் இன்கம். அது நான் மறந்துட்டேன். தேங்க்யூ ஜிகே சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார், நன்றி நன்றி. தொடரலாம் சார் நீங்க. தேங்க்யூ. ஏபி முருகேஷ் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். சார் வணக்கம் சார். நான் புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன் சார். நான் இந்த லான்ச் 4ஆம் தேதி லான்ச் பண்ணோம் போன மாதம். நம்ம அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஜூம் மீட்டிங் நடந்தது. நான் எப்போ உள்ளே போனனோ அதனால இருந்து இன்னைய வரைக்கும் நான் வந்துட்டு உள்ள அட்டன் பண்ணி வந்துருக்கேன் சார். நான் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். அதில் எனக்கு இதில் முதல்ல இந்த ஸ்பீட் கேஸ்லேருந்து எனக்கு கிடைச்சது வந்துட்டு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். எனக்கு முதல்ல தன்னம்பிக்கை தான் முதல்ல ஸ்பீட் கேஸ் கொடுத்தது. ஏன்னா நம்ம பெரிய பிரச்சனைகள்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இன்னைக்கு பேனிக் ஆகி இருந்துட்டு இருக்க சமயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா எனக்கு வந்துட்டு இது கிடைச்சது. நான் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இதை கவனிக்க எனக்கு நம்பிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து சங்கர் சார் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டா இதுல எப்படி எவ்வளவு டயத்துல எந்தெந்த மாதிரி அமௌண்ட் அந்த கிடைக்கும் அப்படிங்கிற விளக்கம் கொடுக்குறப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், வாழ்க்கையில நான் இப்பவே எல்லா பிரச்சனைகளையும் கடந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உருவாயிருக்கு சார். ரொம்ப நன்றி சார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் சார், இதுல உள்ள தலைவர்கள் இருக்காங்க பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு வெளிப்படைத்தன்மை தான் சார். எனக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஆச்சரியம் இல்லை. இப்ப சங்கர் சார் வந்துட்டு சாருக்கு வந்து சொல்றாரு, இந்த மாதிரி பண்ணுன்னா நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டா பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா உடனே அதை மறைக்கிறாரு. எல்லாருமே ஓப்பனா இருக்காங்க. எல்லாம் வந்துட்டு ரொம்ப வெகுளி யதார்த்தம். எல்லாரும் வளரணும் அந்த ஒரு விஷயத்த மட்டுமே தான் எல்லாரும் யோசிக்கிறாங்களே தவிர மற்ற எந்த பிரச்சனையும் வந்துட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். அது எனக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவுல எனக்கு பிடிச்சிருக்கு சார். ஒண்ணு. அடுத்து ஒரு நிகழ்வு சார். எப்படின்னா நான் வந்துட்டு இப்ப 4:30 மணிக்கு மீட்டிங் அட்டன் பண்றப்ப பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கேன். சில பேர் வந்துட்டு அப்படியே கூடால வருவாங்க, சில இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்களாம் அப்படியே என்னை கவனிப்பாங்க. நான் வந்துட்டு இந்த சவுண்டு வருது பாருங்க, நம்ம எல்லாரும் பேசுற விஷயம், இதை நான் கடந்து போயிட்டு இருக்கேன். ரெண்டு நாள் கடந்து போயிட்டு இருக்கேன். 3ஆவது நாள் நான் வந்துட்டு ஏதோ வந்துட்டு யூடியூப்ல ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கேன் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பு. அப்புறம் 3ஆவது நாள் அவங்களா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இது டெய்லி வந்து காலையில அதிகாலையில எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தர் பேசுற மாதிரியே போயிட்டு இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னா. அப்புறம் நான் அந்த தகவலை சொல்ல ஆரம்பிச்சேன். அவங்களோட போயிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு இந்த தகவலை பேச ஆரம்பிச்சேன். உடனே சார் அவர் வந்துட்டு, இது நாளைக்கு எனக்கு வாங்க, என் பையனை கூட்டிட்டு வர்றேன், இந்த ஐடியா எனக்கு இது என்னன்னு சொல்லி எங்களுக்கும் பண்ணி விடுங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த அடிப்படையில சார் எனக்கு 2 ஐடி வந்துட்டு அதுல இருந்து கிடைச்சது. அந்த மாதிரி காலையில இந்த மீட்டிங் அட்டன் பண்றதுனாலதான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு. அதுவும் இது காலையில நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்ப நடக்கிறதெல்லாம் இந்த மாதிரி வாக்கிங் போறதெல்லாம் இப்ப தற்காலிகமா இல்லை. ஆனா இந்த மீட்டிங்க்கு அப்புறம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால இந்த ஒரு 2 ஐடி வந்துட்டு எனக்கு கிடைச்சதுங்கிட்ட தகவலை சொல்லிக்கிறேன் சார். அப்புறம் சார் எனக்கு ஒரு இன்னொரு ஒரு சந்தேகம். அதாவது எப்படியும் எனக்கு இல்லை, நான் வந்து 2 பேர்ட்ட பேசினேன். அவங்க 2 பேருமே ஐடி போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா உங்களுக்கு டவுட் என்ன விஷயம்னா, நீங்க இவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்றீங்க, இது வந்துட்டு இது எப்படி வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு இதுக்கு டாக்ஸபிள் அது இதுன்னு வருமே, இது எப்படி கணக்கு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐயம். சரி, நான் அது வந்துட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். அதுக்கு எனக்கு கொஞ்சம் அதை எப்படி ஹேண்டில் பண்றது சொல்லணும். அப்புறம் சார் இப்போ இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கு சார். நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இது கிளியரா இப்ப சொல்றேன், எல்லாருமே வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ நாம வந்துட்டு ஒரு 2000 6000 இந்த மாதிரி ரிசீவ் பண்றோம், நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? இப்போ அடுத்த 6 மாசத்துல நமக்கு வந்து பணம் ஆரம்பிக்க போகுது, பணம் வரத்துக்கு உண்டான வழி எல்லாமே கிடைக்க போகுது, ரீபர்ஸ்ல இருந்து கிடைக்க போகுது. அப்போ நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கரண்ட் அக்கௌண்ட்டா மாத்துறதுல என்ன தப்பு?
இன்கம் டேக்ஸ் கட்டுறதுல என்ன தப்பு? இன்கம் வரும்போது நம்ம கவர்மெண்ட்டுக்கு அழகா நம்ம கட்டலாமே, தப்பு கிடையாது. ரொம்ப ஈஸி சார். இந்த பணம் எப்படி வருது, என்ன வருதுன்னு உங்களை கேள்வி கேட்டா கூட நாங்க ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைன்ல சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம், அதுக்கு உண்டான சார்ஜ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் கூட சொல்லலாம் தாராளமா. அது ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஆடிட்டரை வந்து நீங்க போய் மீட் பண்ணி இந்த மாதிரி இருக்குங்க, இப்படி பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னா நிறைய ஐடியாஸ் வரும். அது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான வேலை நீங்க இன்கம் கட்டோம் அப்படின்ட்டு நீங்க ஒரு இன்டென்ஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாமே அமையும். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் ஏன் வரும்? நீங்க இன்கம் டேக்ஸ் கட்டலைன்னா வரும். நீங்க கட்டிடுங்க, ஏன் வரப்போகுது? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா லீகலா நம்ம கொண்டு போலாம் சார். அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. பாபு சார், நன்றி ஒரு சார், நிமிஷம் நன்றி சார். பேசலாம். ஒரு நிமிஷம் பேசலாமா பாபு சார்? எஸ் சார், ப்ளீஸ் சார். சார், முருகேசன் சார், சார் குட் சொல்லுங்க மார்னிங். சார். குட் மார்னிங். தேங்க்யூ. இப்போ வந்து நன்றி பார்த்தீங்கன்னா, சொல்லுங்க சார். நான் டெக்னிக்கலா இந்த இந்த கான்செப்ட் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே வந்தது, டெலகிராம் மூலியமா வந்தது. டெக்னிக்கலா வந்தது பார்த்தோன்னா, இந்த டெக்னிக்கல் டொனேஷன் கான்செப்ட்டுக்கு தாய் யாருன்னா என்எஃப்பி, நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் பிளைண்ட். 1998ல மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை இந்தியாவில் கொடுத்தாங்க. சான்ஸே இல்லை. 8 லட்சம் ஐடி 9 லட்சம் ஐடியை கிராஸ் பண்ணிச்சு. அந்த நம்பிக்கை தான் எனக்கு ஸ்பீட் கேஷுக்கும் வரும்னு எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனால் அந்த 8 லட்சத்தை 9 லட்சத்தை அவங்களால அப்போல்லாம் ரீபத் சிஸ்டம் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. வெறும் ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கமுக்கே அதுவும் 5 மேட்ரிக்ஸில் 9 லட்சம் ஐடியா கொண்டு வந்தாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. அதில் சம்பாதிச்சவங்க நிறைய பேர். அவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க, டொனேஷன்ன்றதுனால டொனேஷனுக்குன்னு ஒரு வரி விலக்கு இருக்குது, அது சம் பர்சன்டேஜ். அதெல்லாம் போக மீதிய டேக்ஸாக எவ்வளோ பேர் கட்டினாங்க, எவ்வளோ பேர் டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ் வாங்கினாங்க, அது எனக்கு தெரியும். அதனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, ஒரு தனிநபருக்கும் சொத்து இவ்வளோ சேர்க்கலான்னு இருக்கு. சொத்துக்கு தேவையான மேலே சேர்த்தா நம்ம டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். நமக்கு தேவையான பணம் அவங்க டிசைட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் எவ்வளோ தேவை ஒரு மனிதனுக்கு. அதுக்கு மேலே போனால் நம்மளோட செலவுகள், நம்ம டொனேஷன் கொடுத்தது, இதெல்லாம் நம்ம ஆடிட்டர் பார்த்துக்குவார். நம்மகிட்ட பணம் இருந்தால் நிறைய ஆடிட்டர் நம்மளை தேடி வருவாங்க சார். அப்போ கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டிட்டு போயிடலாம். பாபு சார் சொன்ன மாதிரி அருமையாக சொன்னார், கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். கரண்ட் அக்கௌண்ட்டில் இன்னும் நம்ம அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். கணக்கு வழக்குகளும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் டிஃபர் இருக்குது, அதெல்லாம் ஆடிட்டர் பார்த்துக்குவார். அதையும் மீறி இவ்வளோ டேக்ஸ் கட்டினா நல்லது சார்னு ஆடிட்டர் சொன்னால் கண்ணை மூடிட்டு கட்டுங்க. அதுவும் ஒரு விதமான டொனேஷன் தான். இங்கே மனிதர்களுக்கு டொனேஷன் பண்ணுறோம், அங்கே இந்த மனிதர்களை ஆள்கின்ற நாட்டுக்கு டொனேஷன் பண்ணுறோம். அவ்வளோதானே சார், நம்ம கான்செப்ட் டொனேஷன் தான். நன்றி சார். சார் ரொம்ப நன்றி சார். கட்டாயமா நான் அந்த தான் உங்களுக்கு கன்வே பண்ணி நிச்சயமா அந்த ஐடி எடுத்துருவேன் சார். அப்புறம் இன்னைக்கு நான் வந்துட்டு அந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் அந்த விஷயத்த நான் இன்னைக்கு அடைஞ்சிருவேன் சார். எனக்கு ஒரு 2 ஐடி தான் பாக்கி, அதை இன்னைக்கு நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு போட்டோ சென்ட் பண்றேன். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. பாபு சார், பாலு சிதம்பரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பாலு சிதம்பரம் சார், பாலு சார். பாலு சார், பாலு சிதம்பரம் உள்ள இல்லைங்க சார். இல்ல சார், அந்த நேம்ல இல்ல சார். ஓகே அப்ப இல்ல. சரி சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ரைட் சார், ஓகே, தேங்க் யூ சார். பாலு TY ஆர்னல்டு, நீங்க அவங்கள நீங்க பேசுங்க. உங்க சார் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. பாலு TY ஆர். ஓகே, தேங்க் யூ சார். ஓகே. ஓகே, முருகேசன் கருப்புசாமி, ப்ளீஸ் வெல்கம் சார். முருகேசன் கருப்புசாமி அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு சார். ஸ்டே மியூட் டச் பண்ணாதீங்க, அன்மியூட் டச் பண்ணுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் நான் முருகேசன் ஃப்ரம் தர்மபுரிங்க சார். நீங்க பேசலாம் சார். ஸ்கூல் டீச்சருங்க சார். ஓகே சார், நம்ம ஒரு 2 பீரியட் வந்து ஸ்கூலுக்கு போனோம்னாக்க 2 பீரியட் போன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு சார். அதாவது 1.5 மணி நேரம் கழிச்சு தான் எடுப்பேன் சார் போனு. ஓகே
அப்போ சப்போஸ் நம்ம ஐடி போட்டவங்க கால் பண்ணாங்களோ அல்லது ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணாலோ நமக்கு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் எடுக்க முடியும் சார். நம்ம அந்த மாதிரியான சூழ்நிலையில ஏதாவது ஒரு ஆப்ஷன் வாய்ப்பு கொடுத்தா பரவாயில்லைங்க எஸ் சார். சார். இப்போ பாபு அந்த ஆப்ஷன் வந்து இப்போ இதுல பாபு கொடுத்துருக்கு சார் சார். இப்போ நியூ எஸ் சார். சார் நேற்று அது கோடிங் பண்ணிட்டாங்க சார். இப்போ சரிங்க சார். நீங்கள் சைட் ஓப்பன் பண்ண உடனே உங்கள் மெனுவில் அவைலபிள் டைம்னு இருக்கும். சரிங்க டைம் சார். சம்மந்தமாக ஒரு பட்டன் இருக்கும். அது உள்ளே போயிட்டு உங்கள் ஆ, டைமை டைப் படிங்க. உங்கள் சரிங்க டைமை சார். டைப் படிக்கும்போது உங்கள் சம்மந்தப்பட்ட சென்ட் ரிசிப்ட் எந்த ரிசிப்டாக இருந்தாலும் அதில் வந்து டைம் காட்டிடும். சரிங்க இப்போ சார். ஃபார் முருகேசன் கருப்புசாமி சாருக்கு நான் வந்து 1000 ரூபா சென்ட் பண்ணணும், இல்லை ஒரு 750 ரூபா சென்ட் பண்ணோம்னா அதில் சரிங்க காட்டும், சார். டைம் காட்டும். சாருக்கு சரிங்க வந்து சார். 4:30 to 6:30 போட்டிருக்காருன்னா நான் 4:30 தான் கால் பண்ணுவேன் உங்களுக்கு. சரிங்க சார். சரிங்க சார். அது வந்து ஓகே. நிறைய பேர் அதில் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அதுவும் செஞ்சிட்டோம் சார். அது சரிங்க இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். முருகேசன் சார் எங்க ஒர்க் பண்றீங்க? தருமபுரி எங்க? சார் இந்தியன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சார், அரூருங்க சார். வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே ஓகே. மெட்ரிக் மெட்ரிக் ஸ்கூலுங்க சார். ஆ ஆ கொஞ்சம் தனியார் பள்ளிங்கும் போது கொஞ்சம் கட்டுப்பாடு அதிகம் சார். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால நம்ம போனை ஃப்ரீயா யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிரமங்க. இல்ல ரைட் சார் ரைட் சார், நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா வகுப்பறையில் இருக்கும்போது நம்ம சப்போஸ் உங்களுக்கு பேசினா கூட உங்களுக்கு காவேரிப்பட்டினம் இவரை தெரியுமா சார்? பிஇடி ஆசிரியர் இருக்கல்ல, பவுன்ராஜ். பவுண்டர் சார் தெரியாது சார், பட் நேர்ல பார்த்தா தெரியுங்க சார் எனக்கு. ஓகே ஓகே. அவர் கேபி முனுசாமியோட தம்பி தான். ஆ, ஆ, ஆ. அவர் தான் வந்து ஆசிரியரோட கூட்டுறவு சங்கத்தோட தலைவர். 6000 டீச்சர்ஸோட தலைவர் அவர் தான். சரிங்க சார். அவர் இந்த சிஸ்டத்துல இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஜாயின் பண்ண போறாரு சார். என்னுடைய நண்பர் தான் அவரு. ஜாயின் பண்ண போறாரு சார். சரிங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெல்கம் ஜோசப் நெரின். சார் காலை வணக்கம் அனைவருக்கும். ஜோசப், நான் மதுரையிலேருந்து பேசுறேன் சார். எனக்கு இந்த இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நல்லவங்களெல்லாம் நம்ம சந்திக்கணும், சந்திச்சிட்டேன், சந்திக்கணும் அப்படின்னு இந்த மீட்டிங்ல இருந்து நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நல்லவங்க உள்ள வந்தா மட்டும்தான் இதை நல்லா எடுத்து கொண்டு போக முடியுன்றதுக்காக நல்லவங்களையா தேடிக்கிட்டு இருக்கேன் சார். அடுத்து வந்து கிரிப்டோன்னு சொன்னோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. கடைசியில வெறுத்தது அதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு இங்க கான்செப்ட்லாம் இருந்துச்சு. ஒரு 2-3 வருஷமா கிரிப்டோ யாரும் சொன்னாலும் எனக்கு வேணாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. ஏன்னா கிரிப்டோல ரொம்ப நேசித்து பண்ணோம். பேர்லாம் சொல்ல வேணாம். இப்ப வந்த கம்பெனிலாம் அதாவது ரொம்ப சொன்னாங்க டீஜெனரேட் சிஸ்டம் இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படி சொன்ன கம்பெனி எல்லாம் நான் செஞ்சிருக்கேன். ஃபுல் டைமா பண்ணியிருக்கேன். ஆனா அதுலயும் நிறைய இழந்திருக்கேன். ஆனா இப்ப கிரிப்டோ நம்ம இப்ப ஆரம்பிக்க போறோம், நல்லா இருக்குன்னு சொன்ன பிறகு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னென்ன வேலெட் வேணும்னு எனக்கு தெரியல. ஆனா ட்ரஸ்ட் வேலெட் எல்லாம் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பண்ணிடலாம் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி. பாபு சார் ஒரு நிமிஷம். ஜோஸ் மரின் சார், நம்ம கிரிப்டோ எல்லாம் பண்ணிருப்போம். அவங்கவுங்க ஒரு காயினை கொடுத்துருப்பாங்க, பல லட்ச ரூபாய் மோசடி பண்ணிருப்பாங்க. இங்க அதெல்லாம் கிடையாது. இங்க ஸ்டேபிள் காயின் அமெரிக்கா USDT தான் பண்ண போறோம். USDT மதிப்பு உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவுங்கிறது தெரியும். 92 ரூபாய். இது ஸ்டேபிள் காயின்ங்கிறது தெரியும். வேற எதுலயுமே பண்ண போறது நம்ம பண்ண போறது USDT வந்து என்ன பண்ணீங்க, கன்வெர்ட் டு பிட்காயினா கன்வெர்ட் பண்ணீங்க. அவ்வளவுதான் விஷயம். நம்ம எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துருவோம். இன்னொரு விஷயம், இங்க கொண்டாந்து $1000 கொடுங்க, $2000 கொடுங்க, $5000 கொடுங்க, $10,000 கொடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி எல்லாம் நடத்த போறது இல்ல. எப்படி இதுல 1000 ரூபாய் வாங்க போறோமோ அதுல 12 டைரக்ட் ரெஃபரல் பண்றாங்கல்ல, அவர்களை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். அப்ப அவங்க சிஸ்டம் புரிஞ்சுக்குவாங்க. இதுல வந்து 100% வந்து தெளிவு பெற்ற பிறகுதான் உள்ளே அலோவ் பண்ண போறோம். அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணிருக்கு சார். அதனால நம்ம USDTங்கிறது உலக சந்தையில உள்ள காயின். அது வந்து கம்பல்சரி நீங்க என்ன நீங்க உலகத்துல இருக்க 13 லட்சம் காயின்ல வந்து நீங்க இப்ப USDT வச்சுதான் நீங்க கன்வெர்ட் பண்ண முடியும். வேற காயினே பண்ண முடியாது, உங்களுக்கு தெரியும். அதனால அத பத்தி ஒண்ணு சார், நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா இனிமே அதான் சொல்றேனே, நம்ம யாருமே 100 வெற்றிகளை கண்டவர்கள் 100 பேரை தோத்துட்டு ஒண்ணுமே இல்ல அப்படியே நடு ரோட்டுக்கு வந்து வெறுங்கையை வீசிட்டு இழப்பதற்கு எதுவும் இல்லடா, இது மட்டும் தான் இருக்குன்னு வந்திருக்க அத்தனை நபர்களும் உள்ள இருக்காங்க, இன்க்ளூடிங் ராமலிங்கம் வரைக்கும். ஆகவே நம்ம இனிமே செய்ய போற ஒவ்வொரு அடியும் பாத்தீங்கன்னா அது கரெக்டா இருக்கும் சார். நீங்க நம்பிக்கையோட பயணம் பண்ணுங்க. நீங்க வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இங்க தேவையே படாது சார்.
ஓகே சார். ஓகே அதிகபட்சம் வந்து பார்த்தா சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கும் அந்த டாலரே. ஓகே சார். நீங்க ஓகே வந்து ஒண்ணு $100 இருக்கும், இல்ல $50 இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு ஓகே மேல சார். எல்லாம் வாய்ப்பே கிடையாது. பாத்துக்கலாம் சார் நம்ம. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, ஓகே தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்க மியூட் பண்ணீங்க. ஓகே, இப்போ கிரிப்டோ அப்படின்னு சார் சொன்னார். ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் சொல்றேன். இன்னைக்கு ஸ்பீட் கேஷ் இந்த கிரிப்டோல நம்ம வந்து என்ட்ரி ஆகுறது நம்ம தலைமுறை செட்டில் ஆகுறதுக்கு. கிரிப்டோ அப்படின்றது அது வந்து வேற உலகம். அந்த உலகத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. அதாவது அந்த கிரிப்டோவை பீப்புள் தான் வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்களே தவிர கிரிப்டோ எப்பவுமே ஸ்டாண்டர்ட். 1 minute. அன்மியூட் பண்ணீங்க ப்ளீஸ். தேங்க்யூ. சாய் பிரபாகர், ப்ளீஸ் வெல்கம். சார் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன். வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஹலோ சார், பேசலாம் சார், கேக்குது சார். இது சார் ஒருத்தர் கேட்டாரு, இது மாதிரி நான் வந்து ஐடி கட்டணுமான்னு கேக்குறாங்க. சார், வருமானம் வரும்போது யாரும் ஐடி கட்டுறத பத்தி தப்பு இல்லை. யாருன்னா ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஐடி கட்டுற அளவுக்கு உயர்த்தி கொடுக்குற ஒரே சொல்ல முடியாது. ஒரே பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் கம்பெனி, ஒரே கம்பெனி ஸ்பீட் கேஷ் தான் சார். அதை வந்து அவங்க வந்து கண்டிப்பா வந்து சந்தோஷப்பட முடியும். நம்ம வந்து 1000 ரூபாய் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஐடி கட்டுற அளவுக்கு நம்ம டெவலப்மெண்ட் ஆகிறோம்னா அதுக்கு ஒரே காரணம் பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல், 2வது ஸ்பீடு கேஷ். இதை ஆரம்பித்து மக்களுக்கு கொடுத்த எஸ்ஜிஆர் சாருக்கும், எஸ்ஜி ராமலிங்கம் சாருக்கும், பாலு சாருக்கும், பாபு சாருக்கும் கோடி நன்றி சார். இதை வந்து கண்டிப்பா வந்து என்னன்னா மக்கள் நல்லா தெளிவா புரிஞ்சிடும். நம்ம கையில இருந்து கட்ட போறது இல்ல, நம்ம கையில இருந்து எதுவும் கொடுக்க போறது இல்லை. நம்ம கொடுத்தது முத 1000 ரூபாய் தான். அந்த 1000 ரூபாய் வச்சு நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி ஒரு ஐடி கட்டுற பீப்புள் அளவுக்கு ஆகிறோன்னா அதுக்கு வந்து எவ்வளவு பெரிய நன்றி சொல்லணும். இந்த இதுக்கு, இந்த கான்செப்டுக்கு, புரியுங்களா? நம்ம வந்து எதுவுமே வந்து இதுன்னு இல்லை. நம்ம ஐடி நீங்க பல லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஐடி கட்ட முடியும். ஆனா பல 1000 இல்ல, பல லட்சம் கிடையாது, பல கோடி கிடையாது. ஜஸ்ட் 1000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது ஒரு வந்து ஐடி கட்டுறேன்னா அது வந்து இந்தியாவிலேயே முதல் பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் ஸ்பீட் கேஷ் மட்டும் என்று தெரிவித்து என்னுடைய உரையை முறைத்து. நன்றி சார், நன்றி சார், நன்றி. மலர் மேடம், ப்ளீஸ் வெல்கம். ஹலோ. எஸ் மேடம், கேக்குது சார் கேக்குதுங்களா? கேக்குது மேடம், நீங்க பேசலாம். சார், அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நேத்து வரைக்கும் நான் தூங்கிக்கிட்டு அழுதுகிட்டு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என்னுடைய இறுதி கட்டத்துக்கு நான் வந்துட்டேன், நான் என்ன பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்ற ஒரு உறவு நான் நேற்று எனக்கு காலையில எல்லாரும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க. அந்த உற்சாகத்துல நான் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கேன். இத மாதிரி இந்த ஸ்பீட் கேஷ்ல ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லி கொண்டு வர்றது என்ன, இனிமே நான் கொண்டு வர போற விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு நமக்காக ஒருத்தர் இருக்காங்கன்னா அது ஸ்பீட் கேஷ் தான். எல்லாரும் வந்து இதுல இணையுங்க, உங்களுக்கு எல்லா உறவுகளும் கிடைக்கும், போன உறவுகளும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். என்னன்னா ஸ்பீட் கேஷ் நமக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு வாழ்க்கைய கொடுக்குது. அந்த பிரபஞ்சம் யார் மூலியமா கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிபிஐ கேஷ் மூலியமா தான் நமக்கு கொடுக்குது. மக்களே நம்ம உதவி பண்றோம்னு இப்படி ஒரு அருமையான திட்டத்தை என்னுடைய வாழ்நாள்ல நான் அனுபவிச்சதே இல்லை சார். இனிமே இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே போகக்கூடாது. செத்துட்டேன்டா இதுல போயிட்டு, பேரை கெடுத்துக்கிட்டோம், வேண்டான்னு நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு முறையும் என்ன செய்வேன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஜெயிச்சிட மாட்டோமா, இது ஒரு தான் கடைசி வாய்ப்பா இருக்கட்டும், இனிமே எங்கேயும் ஜாயின் பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா அந்த கடவுள், நீ நம்பிக்கையோட வந்துகிட்டு இருக்க, என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் அருமையான சகோதரன் சகோதரிகளே எனக்கு கொடுத்துருச்சிங்க சார். எனக்கு உறவு என்று யாருமே இல்லை என் குழந்தையை தவிர. சார் நேற்று சொன்னாரு, உங்க வீட்டுல கல்யாணம்னா நாங்க எல்லாரும் வந்து நிப்போம், நாங்க எல்லாரும் பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க. எனக்கு அது உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. எனக்கு இந்த பிபிஐ கேஷ் கொடுத்த நம்பிக்கையை பிற மக்களுக்கு நான் கொடுத்து கொண்டு வர போறேன் சார். எனக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க நீங்க, நான் நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்க போறோம், டொனேட் பண்ண போறோம். டொனேட் பண்ண வாங்கன்னு சொல்லிதான் நான் கூப்பிடுறேனே தவிர பணம் சம்பாதிக்க வாங்கன்னு நான் யாரையும் கூப்பிடல சார். இந்த உறவுகள் கொடுத்த நம்பிக்கை என்னை வாழ தூண்டி இருக்கு. இன்னைக்கு நான் எழுந்து நின்றுதான் உங்ககிட்ட இப்ப பேசிட்டு இருக்கேன், உட்கார்ல படுத்துக்கிட்டு இல்ல. என்னை எழுந்து நிக்க வச்சிருக்கு பாருங்க. அந்த நம்பிக்கையை கொடுத்தது இந்த பிபிஐ கேஷ் மட்டும்தான் சார். நிறைய நெட்வொர்க்கை பார்த்துட்டுவாங்க, ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட்,
போயிடுச்சு. ஆனா எனக்கு பணம் தரேன்னு சொல்லி பிபிஏ கேஷ் கூப்பிடல சார். உறவுகள குடுக்குறவங்களுக்கு நம்பிக்கைய குடுக்குறோம். உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்குறோம், நிம்மதிய குடுக்குறோம்னு என்ன கூப்பிட்டுருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு தேவையே சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம் தான் சார். இது 3யுமே எனக்கு இந்த பிபி கேஷ் குடுத்துருச்சுங்க சார். இத விட வரப்போற பணம்லாம் எனக்கு பெரிய இஷ்யூவே கிடையாது சார். எனக்கு மேடம் நான் நீங்க நல்லா சீக்கிரமா சந்தோஷமா வந்து மலர் மேடம் நீங்க வந்து சார். எவ்வளவு சீக்கிரம் ஸ்பீடு சிஸ்டம் ப்ரமோட்டரா வரீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கும் சிறந்த ஒரு வாய்ப்பு அமையுங்கிறத சொல்லிக்கிறேன். நீங்க சரிங்க இன்னும் சார். ஒரு 1 or 2 டேஸ்ல சிஸ்டம் ப்ரமோட்டரா வாங்க. தேங்க்யூ. சரிங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். ஒரே ஒரு டவுட்டுங்க சார். ஹலோ. சொல்லுங்க சார். அவரு சொல்லுங்க சார். ஒருத்தர் நம்மகிட்ட ஜாயின் பண்ணாருங்க சார். சொல்லி தான் அவர நான் ஜாயின் பண்ண வச்சேன். இப்ப திரும்ப வந்துட்டு வேண்டாம், எனக்கு இத கேன்சல் பண்ணி குடுங்கன்னு கேட்கிறாரு. அத நான் எப்படி பண்ணணும் சார்? நோ ப்ராப்ளம். இப்போ நீங்க இன்னொரு நியூ பீப்புளுக்கு நீங்க குடுக்குறீங்க இல்லையா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன், ஆமாங்க அவரு சார். வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளவு நேரம் டைம் எடுத்ததுக்கு சாரி. ஹேப்பியா இருக்கேன். நன்றி மேடம், நன்றி தேங்க் யூ மேடம். சார். ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, மகிழ்ச்சி. இது வந்து உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு நாளும் இது வந்து அதிகப்படுத்தணும். நேத்து பேசின மலர் மேடமும் இன்னைக்கு பேசின மலர் மேடமுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் டாக்டர் சாய் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். சார் கடந்த 2 நாளா வந்து உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டதுனால மீட்டிங் அட்டன் பண்ண முடியல. அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆல்ரெடி 2 டைரக்ட் இருந்தது. இப்போ 4 அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். நேற்று பாபு சாருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இனி அனதர் 4 டேஸ் நான் சிஸ்டம் ப்ரமோட்டரா நான் இப்போ கன்வெர்ட் ஆயிருவேன். ஸோ அந்த விஷயத்தை வந்து நான் மகிழ்ச்சியோட நீங்க தெரிவித்துக் கொள்கிறேன் சார். திருச்சியில வந்து எனக்குன்னு ஒரு சேர் கண்டிப்பா இருக்கும். அந்த சேர்ல வந்து நான் சீட்டிங் ஆக போறேங்கிறது இப்போ விசுவலைஸா நான் உணர்ந்துட்டேன். தேங்க்யூ சார். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். வெல்கம் ரமேஷ் காரைக்கால். வெல்கம் சார். நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. 7 o'clock நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, உதய சூரியன். வெல்கம் சார். உதய சூரியன். ஓகே, வெல்கம் ஆனந்தவல்லி மேடம். ஹலோ. ஆனந்தவல்லி. ஹலோ. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சார். ஸ்பீட் கேஸ்ட்ல இணைஞ்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்ற போகுதுங்கிறது உறுதி. நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம வீட்டுல நம்ம ஒரு ஐடி தான் போட்டிருக்கோம், நிறைய ஐடி போட்டா நிறைய சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம எத்தனை ரெஃபரல், அதிகப்படியான ரெஃபரல் கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் நம்ம வாழ்க்கையை மாத்த போகுது. இன்கம் அதுதான் கொடுக்க போகுது. நிறைய பேருடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கும் நம்மளுடைய ரெஃபரல் தான் நமக்கு சப்போர்ட் பண்ண போகுது. இன்னொரு சந்தோஷமான விஷயம், எனக்கு திருச்சியில ஃபர்ஸ்ட் மீட்டிங் நீங்க எல்லாம் வைக்கிறீங்க. எங்க திருச்சிக்கு எல்லாரும் வரீங்க. உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் திருச்சியில ஃபர்ஸ்ட் மீட்டிங் வைக்கிறதுக்கு. இப்ப 2 பேர் தான் நான் முடிக்க வச்சிருக்கேன் சிஸ்டர் ப்ரமோட்டர் குரூப்ல. ஆனா என்னோட டீம்ல ஒரு 10 பேர் கண்டிப்பா வந்துருவாங்க இந்த வாரத்துல. ஐடிஸ் வச்சிருக்காங்க. ஆனா இப்ப சைட் ஓபன் ஆன உடனே அவங்கள்ட்ட நியூ ஜாயினிங் எல்லாம் உள்ள வந்துருவாங்க சார். நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். உங்களுக்கு அந்த 10 பேருக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப நாட்கள் கம்மியா இருக்கு. சீக்கிரமா பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 38 பேர் தான் தேவை. 39 சங்கர் சார் புக் பண்ணிட்டாரு. அப்போ இன்னும் பீப்புள் சீக்கிரமா வந்துருவாங்க. உடனே ஏற்பாடு பண்ணுங்க உங்க பீப்புளுக்கு. பாபு ஒரு விஷயம், நீங்க நம்மளுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து சில பேருக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல. இங்க இருக்கிற 200 ஏன்னா 600 தான். எவ்வளவு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு? 600 650 கிட்ட வந்திருக்குன்னு சொன்னாரு. 650 700 வந்து இன்னும் 300 தான் தேவை நம்மளுக்கு. இங்க இருக்கிற நபர்கள் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு 2 ரெஜிஸ்ட்ரேஷன் அதுல பண்ணாலே 1000 கிராஸ் ஆயிரும். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம வந்து ஒரு 1000 என்ட்ரி வந்து நமக்கு தேவை அப்படின்றது தான் உண்மை. இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ல மேக்சிமம் இப்போ வந்து பாருங்க 237 பேர் இருக்காங்க. 2 பேர் இப்போ வந்து நம்ம கொடுத்தாலே நம்ம கிட்ட அந்த 1000 வந்து ரீச் ஆயிடும். நம்ம அந்த 400 பேரை வந்து நம்ம ஈஸியா நம்ம எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல நமக்கு எரர் வந்தாலும் சரி, சின்ன அந்த இன்ஆக்டிவ் ஐடிஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னா அவர் ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இனிமே. ஸோ இன்ஆக்டிவ் ஐடிஸே நம்ம வராம ரொம்ப அழகா ஜஸ்ட் ஒரு சிம்பிளா கொண்டு போக முடியும். ஸோ நீங்க எல்லாருமே கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு ஜூம் மீட்டிங் வந்து ரெகுலரா இருக்கும். நீங்க அதுல வந்து நீங்க வந்து கண்டக்ட் பண்ணலாம். யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுல வந்து நீங்க சரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸோ மறுபடியும் வந்து இந்த
நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லிங்க் வந்து நான் அனுப்புறேன், அதை நீங்க பாத்துங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை. ஸோ டைம் கிடையாது. தேங்க்யூ. குமார் மாணிக்கம், ப்ளீஸ் வெல்கம் சார். சார் வணக்கம், மயிலாடுதுறையிலேருந்து குமார் மாணிக்கம் பேசுகிறேன் சார். எஸ் சார். வணக்கம் சார், ராமலிங்கம் சார், நல்லா இருக்கீங்களா? பாபு சார் நல்லா இருக்கீங்களா? எஸ்பி சார் ராஜா எல்லாரும் நல்லா நல்லா இருக்கும் இருக்கீங்களா? சார். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒன்று இப்போ வந்து சார் நான் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுவேன். அதாவது இந்த இதில் பிவிசி மெட்டான்னு சொல்லிட்டு பேர்ல்வைன்ல இருந்து நாங்கள் வந்து இப்போ ட்ரஸ்ட் வெல்த் மூலியமா பண்ணியிருந்தோம். அதில் என்னுடைய இது வந்து கடந்த ஒரு வருட காலமாக பார்த்தீங்கன்னாக்கா ஹேக்கர்ஸ் வந்து வர வர அப்போ எனக்கு எவ்வளோலாம் வருதோ அதை அப்படியே ஹேக்கர் பண்ணி எடுத்துடுறாங்க. அதை லாஸ்ட் வீக் தான் அதை கண்டுபிடிச்சா, நான் வெளிநாட்டுல இருந்து யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க. அப்போ அது மாதிரி நாம இந்த இதில் இப்போ எனக்கு அதுல இருந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஏனிங்க வரல. வர்றது எல்லாமே ஹேக்கர்ஸ் எடுத்துடுறாங்க. என்னுடைய 12 லெட்டர்ஸ் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு என்னால் எஸ், கண்டுபிடிக்க முடியல. நீங்க எந்த வேலை ட்ரஸ்ட் வேலட் யூஸ் பண்றீங்களா? ட்ரஸ்ட் வேல்ட் தான் சார் யூஸ் பண்றேன். ஓகே, அதுல ஏதாவது லிங்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க வந்து டச் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல ஸோ எப்படியோ இதுதான் அந்த எப்படியோ வந்துடும் போயிடுச்சு. வந்துடும் இது பட் ஃபியூச்சர்ல நம்ம இதுல இந்த மாதிரி எனக்கு ஏற்பட்ட ஒரு இது வாய்ப்பே இல்லை சார், அதுக்காக நான் சொல்றேன். வாய்ப்பே இல்லை. அதான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் வேர்ல்டு உலக அளவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எவனாவது எடுத்துட்டு போறதுக்கு நம்ம விடக்கூடாதுல்ல. அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல சார். கண்டிப்பா அதுக்காக தான் நம்ம ட்ரஸ்ட் ஒரு வேலட் டிஎஸ்பியோட தம்பி இப்படி பேசக்கூடாது. என்ன பண்றது, திருட்டு வேலை வரானுல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், அதெல்லாம் இப்ப சிஸ்டம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்குதான் நம்ம வந்து சேஃபால்னு ஒரு வேலட்டை கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்கு பாபு சார் ட்ரைனிங் கொடுப்பாரு. இப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் முடிஞ்சதுன்னா அடுத்தது அதுதான் கவனம் செலுத்த போறோம். தேங்க்யூ குமார்ண்ணா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கண்டினியூ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தமிழ்லைங்கய்யா வெல்கம் விண்ணப்பம். ஜெய். எஸ் சார். இன்னைக்கு நாங்க முடிவு எடுத்திருக்கோம் 100 பேருக்கு மட்டும். அதாவது டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுக்கலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 4 மணி 4 நிமிடத்திற்கு ஸ்டார்ட் செய்யலான்னு இருக்கோம். அதுக்கு நீங்க ஆசீர்வாதம் கொடுக்கணும், அனுமதி கொடுக்கணும். சார் உங்களுக்கு 100 ஜூமே ஒப்படைச்சிட்டேன். அது நீங்க வந்து இந்தியாவுக்கு நீங்க என்னென்ன எப்படி வந்து அப்துல் கலாம் வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு உலகத்துக்கே ஒரு சாதனை படைச்சாரோ அது மாதிரி நீங்க சாதிக்கணும். இந்தியாவோட ப்ரொமோட்டர், நீங்க இன்டர்நேஷனல் ப்ரொமோட்டர். நீங்க எதை செய்தாலும் அது சரியா இருக்கும். சரியா பண்ணுங்க, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. நன்றிங்க, நன்றி நன்றி. வெல்கம் ஜெயக்குமார் சார், ப்ளீஸ் வெல்கம். சார் வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது சார், பேசலாம் சார். நம்ம அந்த இதுக்கு முன்னாடி பேசுனவங்க எல்லாமே சொன்னாங்க, அமௌண்ட் டிரான்சாக்ஷன் வந்து இனி ஃபியூச்சர்ல வந்து நமக்கு அதிகமா நடக்கும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸோட டைப் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா இன்சூரன்ஸ் நம்ம ஒவ்வொருத்தருமே போட்டோம்னா அது ஒரு சேஃப்டி தான் ஃபியூச்சர் ஃபேமிலிக்கு. அது ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன். இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்ல இருந்து நமக்கு ஈஸியாக கிளைம் ஆகும் சார். அதை சொல்லிடுங்க சார். ஒன்றும் இல்லை, ஒரு பொன்மொழி தான், வேற ஒன்றும் இல்லைங்க. ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொன்னாரு. அதே வந்து அப்துல் கலாம் என்ன சொல்றாருன்னா, ஆசைப்படு, கனவு தான் நீ உன்னுடைய எதிர்காலத்தை லட்சியத்தோட முடிவு காண்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் அனுபவிச்சு தான் சொல்லியிருக்காங்க. பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்டினுடைய பக்தர் நான் சொல்றேன், தோல்வி கண்டவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புத்தர் சொன்ன பொன்மொழி எடுத்துக்குவாங்க. வெற்றி காண வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னதை எடுத்துக்குவாங்க. ஓகே சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார், நன்றி சார். முருகேசன் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். முருகேசன் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு சார். எல்லாத்துக்கும் காலை வணக்கம், இனிய காலை வணக்கம் சார். நான் முருகேசன் பரமக்குடில இருந்து பேசுறேன் சார். கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது, பேசுறேன் சார். இப்போ வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது, இந்த டாக்ஸ் கட்டுறதை பத்தி இப்ப நண்பர்கள் பேசினாங்க. அதுல அவங்க பேங்க்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்க, அது சரி, எந்த கம்பெனியோடய நீங்க பண்றீங்கன்றது எங்களுக்கு வந்து அது கம்பெனியுடைய இது வேணும், லெட்டர் வேணும், எங்க இருந்து பணம் ஜென்ரேட் ஆகுதுன்றது எங்களுக்கு வேணும். ஆன்லைன்ல பணம் வருதுன்னா எங்க இருந்து வருது, சோர்ஸ் ஆஃப் இன்கமுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்றாங்க சார். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சார். நீங்க உங்க ஆடிட்டரை வந்து நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. ஒரு 10க்கு 10 ஒரு ஆபீஸ் எடுங்க. அந்த அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட், அந்த ரெண்டல் டாக்குமெண்ட் வச்சு நீங்க வந்து நிறைய ஐடியாஸ் இருக்கு. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சார். இதெல்லாம் நம்ம வந்து டாக்ஸ் கட்ட போறோம் அப்படின்னு நம்ம ஒரு நல்ல எண்ணம் இருந்தாலே நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள்
உங்களை தேடி வரும் அன்னைக்கு. இப்ப நம்ம எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் பணம் வரதுக்கு உண்டான வேலைகளை நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. நீங்களே நிறைய பேருக்கு ஐடியா கொடுக்கணும். சார் முருகேசன் சார், உங்களுக்கு வந்து நான் ஒரு விஷயத்த ஒரு தாழ்மையான வேண்டுகோளா சொல்றேன். நீங்க வந்து இப்ப பாபு சார் சொல்ற மாதிரி நீங்க கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா உங்க வீடு தேடி வந்து ஓபன் பண்றதுக்கெல்லாம் நபர்கள் இது இருக்குது, பேங்க் இருக்கு. நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா ஒரே ஒரு மெசேஜ் கொடுத்தா அப்புறம் காலையில 10 பேங்க்காரங்க வந்து நிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணுங்கிறத அவங்களே சொல்லி கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு ஒரு அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ற அக்கௌண்ட் இருக்கு. ஒரு நாளைக்கு 10 லட்சம் பண்ற டிரான்ஸ்பர் பண்ண அக்கௌண்ட். ஒண்ணு மட்டும் தான் தேவை. நீங்க வர்ற பணத்துக்கும் போற பணத்துக்கும் என்ன பண்ணாங்கிற செலவு கொடுத்துட்டோம்னா அதுக்கு தான் நம்ம கணக்கு கொடுக்கணும். இன்னொன்னு நம்ம ஆட்கள் நிறைய புத்திசாலிகள், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நிறைய நம்ம இதை சொன்னா கூட தப்பா போயிடும். அதனால நீங்க பண்ற செலவுகள், போடுற கார் வச்சிருந்தா காருக்குள்ள பில் எல்லாத்தையுமே நீங்க கொடுத்து ஆடிட்டர் கொடுத்தீங்கன்னா அவர் பாத்துக்குவாரு. அவர் அதுக்கு தானே ஆடிட்டர் இருக்காரு. நம்ம அதுல பாத்துக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் முத்துக்குட்டி சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் முத்துக்குட்டி திருநெல்வேலியிலிருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் சார். நம்ம ஸ்பீட் கேஷ் வந்துட்டு எந்த அளவுக்கு மக்கள் மனசுல பதிஞ்சு இருக்குதுங்கிறத இப்போ நான் ரொம்ப ஆழமா உணர்றேன் சார். ஏன்னா இங்க இருக்கிற பேசுறவங்க எல்லாமே நான் டேக்ஸ் கட்டணுமா, நான் அது அந்த அளவுக்கு போய் வந்தா என்ன செய்யறதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அதாவது நான் என்ன திங்க் பண்றேன்னா அந்த அளவுக்கு இதுல பணம் வருங்கிறத அவங்க ஆணித்தரமா நம்புறாங்க. இதே ஸ்பீடு கேஸுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி சார். ஸோ இந்த நம்பிக்கை தான் நம்ம மிகப்பெரிய உயரத்துக்கு எடுத்து செல்லும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் சார். சூப்பர், அருமையான ஒரு மெசேஜ் சார் முத்துக்குட்டி சார். இதுதான் உண்மை. நீங்க ஃபியூச்சர்ல போயிட்டு நம்ம இவ்வளவு பணம் வரும், நம்ம இதெல்லாம் வந்து டாக்ஸ் கட்ட போறோம், இதை வந்து நீங்க இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் உங்க கோல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெல்கம் ராமசாமி ஊட்டி. ப்ளீஸ் வெல்கம் சார். வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சார். சார் கடந்த 30 வருஷமா நெட்வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். எந்த கம்பெனியுமே நிலைக்கல. வாழ்க்கையே முடிஞ்சதுங்கிற நிலைமை ஆகி போச்சுங்க. ஸோ பட் லாஸ்ட் 1 மந்த் அந்த மீட்டிங் அட்டன் பண்றேன். எல்லா செஷனுக்குள்ளேயும் வர்றேன். எல்லா அனுபவத்தையும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறேன். இனி வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி வருதுங்கிறது ரொம்ப சந்தோஷங்க சார். என்னோட டீம்ல ஆல்ரெடி 13 ஐடி கம்ப்ளீட் ஆகிருக்குதுங்க. இன்னும் மென்மேலும் ஒரு 100 ஐடி வரைக்கும் கொடுத்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். இப்ப சொன்னதான் உண்மை. இந்த வாய்ப்பை கொடுத்தது உங்களுக்கு உண்டான அந்த பிரபஞ்சம் தான். சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். எஸ் சார், வாழ்த்துக்கள். கோடான கோடி நன்றிகள் சார். நன்றி சார், நன்றி சார். செந்தில்குமார் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். செந்தில்குமார் சார் வணக்கம். செந்தில்குமார் சார், ஒரே ஒரு நிமிஷம். உங்களுக்கு பெரிய எங்க கிராமத்துல பெரிய ரசிகர் கூட்டமே உருவாயிட்டாங்க. உண்மையிலே நேற்று நீங்க பண்ண எம்சி, உங்க பேச்சு பாத்தீங்கன்னா எங்க வீட்டு ஒரு பெரிய காம்பவுண்ட் வீடு, அதுக்குள்ள ஒரு 10 பேர் உட்காந்துட்டு உங்க ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அந்த சந்தோஷத்தோட சொல்லிக்கிறேன். உண்மையிலே உங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப அழகா அது 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 வேற லெவல்ல இருந்தது சார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னுடைய மனைவி எல்லாம் உங்களோட ரசிகர் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். நம்ம பிபிஏ ஸ்பீட் கேஷ் குடும்பத்துக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா இந்த அதிகாலை நேரத்துல நமக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற இந்த பூஸ்ட் இருக்குது பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு தெம்பு தரும் பானம் வேற எதுவுமே இல்லை. ஸோ நண்பர்களே, பிபிஏ ஸ்பீட் கேஷ் என்பது இறைவன் கொடுத்த நமக்கு மிகப்பெரிய கொடை. அதே போல பிரபஞ்சம் யார் யாரெல்லாம் இன்றைக்கு தங்களுடைய மனதுல ஒரு பெரிய ஆதங்கத்தோடு ஏக்கத்தோடு தங்களுடைய மன உளைச்சலெல்லாம் கொட்டி 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 பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறாங்களோ, இது வந்து ஒரு பெரிய வைப்ரேஷன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம உருவாக்குகிற இந்த வைப்ரேஷன் தான் நம்ம எங்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அதாவது பூமியில் ஈர்ப்பு விதி என்று ஒன்று இருக்கிறது, லா ஆஃப் அட்ராக்ஷன். அதுல நாம எதை யோசித்து கொண்டு இருக்கிறோமோ, எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோமோ, எது வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது நம்ம இடத்துல வந்து சேரும். இப்போ இந்த காலை நேரத்துல நாம எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், நல்லதையே யோசிங்க, நல்லதையே சிந்திங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் வரி கட்டுறதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஒரு நல்ல சிந்தை, பயப்படாதீங்க.
நாம பயணிக்க வேண்டிய பயணம் ரொம்ப பெருசு. இப்போ சார் கூட சொன்னார் இல்லைங்களா, பாலு சிதம்பரம் சார் இப்ப லைன்ல இருக்கிறார் அவரு. அவரு கூட அப்புறம் பேச சொல்லலாம். நண்பர்களே, இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் சிஸ்டத்துல நமக்கு நிறைய மருத்துவர்கள், நம்ம நிறைய வக்கீல்கள் ஆல்ரெடி இணைஞ்சிட்டாங்க. எல்லா கட்ட மக்களும் இணைஞ்சிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய குடும்பம், இது ஒரு பெரிய பயணம். இந்த பயணத்துல நாளைக்கு எப்படி இந்த செஷன், மார்னிங் செஷன் எப்படி இருக்கும் நான் உணர்றேன் அப்படின்னா, ஒரு நாள்ல வந்து நம்ம ஒரு சொற்பொழிவை கேட்கலாம், ஒரு நாள் நம்ம ஒரு ஆன்மீக உரையை கேட்கலாம், ஒரு நாள் நமக்கு வந்து லீகல் கன்சல்டேஷன் நடக்கும், ஒரு நாளைக்கு நமக்கு மருத்துவ அறிவுரை கிடைக்கும், அதுல வந்து பாத்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட காரியங்கள் கிடைக்கும். அது வந்து ஒரு என்ன சொல்றது, இதான் ஒரு உலகம் என்று இது மாறப்போகுது. இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ், பிபிஏ ஸ்பீட் கேஷ் பிரபஞ்சமா மாறிக்கொண்டிருக்கிறது. ஸோ அதனால நம்ம எதை குறித்துமே கவலைப்படாதீங்க. இதுல வந்து பலதரப்பட்ட மக்கள் இணைந்து கொண்டே இருக்கிறாங்க, பிரபஞ்சம் இணைத்து கொண்டு இருக்கிறது, அவ்வளவுதான். அதனால இதை நம்ம பெரிய அளவுல கொண்டு போகலாம், எந்த விதமான கவலை வருத்தம் வேண்டாம். முக்கியமா எதிர்மறை சிந்தனைகளை எந்த அளவு முடியுமோ அந்த அளவு ஒழித்து கொண்டே இருங்க. நமக்கு தேவையில்லாத கோபம் வேண்டாம், தேவையில்லாத கவலை வேண்டாம். ஃபியர் ஆஃப் லாஸ் அது ரொம்ப பெரிய 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 சத்ரு. அந்த இழந்து விடுவோமோ, ஏன்னா நம்ம எதை யோசித்து கொண்டே இருக்கிறோமோ அதான் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய முக்கியமான சக்தி. நஷ்டமாயிடுமோ, இதுவாயிடுமோ, ப்ராப்ளம் ஆயிடுமோ, அதெல்லாம் யோசிக்காதீங்க. அடுத்தடுத்து நீங்க இதெல்லாம் நல்ல, அதாவது வரி கட்டணும், இதெல்லாம் நல்ல சிந்தனை, இதெல்லாம் வளர்த்துக்குங்க. எனக்கு டெய்லி 1 லட்சம் வந்தா நான் என்ன பண்றது, நாளைக்கு டெய்லி 1 கோடி ரூபாய் என்ன பண்றது, நல்ல சிந்தையோடு நீங்க யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா பிரச்சனைன்றதுதான் ரொம்ப பெருசு, ஆனா அதுக்கான ஒரு சொல்யூஷன், தீர்வு ரொம்ப ரொம்ப சிறுசு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாக்கர் இருக்கலாம் ஒரு கேட்டுக்கு, அதுக்கு அந்த பூட்டுக்கு சாவி பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது. அது மாதிரிதான் நம்ம ஸ்பீட் கேஷ்ல நீங்க கேட்காமலே நிறைய கேள்விகளுக்கு பதில் வரும். அதை நம்ம புரிந்து கொண்டு செயல்படுவோம். ஸோ அற்புதமா இன்றைக்கு தினத்துல சங்கர் சார் நிறைய பூஸ்ட் கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம் சார். தொடரட்டும் உங்கள் பணி, நாங்கெல்லாம் இருக்கிறோம், சிறப்பா செய்ய போறோம். அதே போல முகமது ரவி சார் சொன்ன மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆக்சுவலி எங்களுடைய ஒரு மோட்டிவ் என்ன அப்படின்னா, ட்ரெயின் த ட்ரைனர்ஸ், அதாவது மற்றவங்களுக்கு பயிற்சி கொடுக்கிற பயிற்சியாளர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான். ஸோ அதனால எல்லாருமே வாங்க. இதுல வந்து யாருமே மகான் மிகப்பெரிய மேதைகள்லாம் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்வோம். அதனால நம்ம மிக பெரிய அளவுல பயணிக்க போறோம், ஜெயிக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நான் என்னுடைய பணியை இன்னும் செவையாய் செய்ய நீங்க கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் நல்லதாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி ஐயா. தடங்களுக்கு வருகிறேன், சாரி, இருந்தாலும் ஆர்வம் இதெல்லாம் சொல்லிடுறேன். ஆந்திரால இருந்து ஒரு செய்தி வந்தாச்சு, அப்ரூவல். நான் நைட்டே 2 மணிக்கு செந்தில் ஐயாவுக்கு தகவலை போட்டு விட்டேன். இன்னைக்கு 7 மணி 7 நிமிஷம் இரவு தெலுங்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல செந்தில் ஐயாவும் முக்கிய பங்காற்ற போறாரு. இந்த என்ன மன்னர்கிட்ட பாராட்டு வாங்கிட்டீங்க, பொன்முடி, இது உங்களுக்கு பொன்முடிப்போம் ஐயா. இதுக்கு நீங்க பர்மிஷன் வாங்க ராமலிங்க ஐயா. இன்னைக்கு வந்து 7 தெலுங்கு, 8 கன்னடா, 9 ஹிந்தி. நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, இங்க ஆர்கனைசர் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் டீம் கிட்ட எல்லாமே நம்ம வந்து கலந்து ஆலோசனைப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆர்த்தி மேடம் வந்து வெல்கம் பண்றேன், அவங்க சில வார்த்தைகள் பேசினா நல்லா இருக்கும். வெல்கம் மேம். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாருக்கும், அந்த ஆர்கனைசர் டீம், நம்ம ப்ரொமோட்டர்ஸ் டீம், அப்புறம் டீச்சர்ஸ் டீம் எல்லாருக்கும் நான் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து அவங்க இந்த ஒரு கடந்த 3 நாளா வந்து நம்ம சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணியிருக்கோம். ஆனா அவங்களோட ஒத்துழைப்புங்கிறது ரொம்ப, அவங்களோட ஒர்க் எவ்வளோ இருந்தாலும் நம்ம கொடுக்குற அந்த ஒர்க்கை வந்து கரெக்டா முடிச்சுட்டு நமக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் ஃபோன் எனக்கு வந்துட்டே இருக்கும், முடிஞ்சது மேடம், எல்லாரும் வந்து என்கிட்ட ரிப்போர்ட் முடிஞ்சிருச்சு, நீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஒவ்வொரு ரிப்போர்ட் நான் கொடுத்துருக்கேன். மொத்தமா 3 ரிப்போர்ட் சார் எனக்கு கொடுத்தாரு. அதுல ஒரு ரிப்போர்ட் நான் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு. இன்னும் 2 ரிப்போர்ட்ல வந்து நான் பாதி பேர்த்திட்ட வாங்கியிருக்கேன், மீதி பாதி பேர்த்திட்ட வாங்கல. இது நான் வந்து எல்லாருமே அவங்களோட ஒர்க்கு கரெக்டா நாங்க சொல்றோம், சார் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஆர்கனைசர் டீம்ல இருக்கவங்க
கரெக்டா முடிச்சிடுறாங்க. நமக்கு அதுல வந்து திருப்பி நம்ம வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு அவசியமே இல்லாதபடி முடிச்சு குடுத்துடுறாங்க. ஆர்கனைசர் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நானு. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த ஒர்க்கு எதனால நமக்கு வந்ததுன்னா, நம்ம போடுற ஐடிஸ் வந்து நிக்கிறதுனால தான் வந்திருக்கு. இன்ஆக்டிவ் ஐடிஸ் ஒரு சாரே போட்டிருக்காரு, 3 ஐடி போட்டிருக்காரு. 3 ஐடியுமே இன்ஆக்டிவ். கேட்டா அவர் வந்து என்ன சொல்றாரு, ஷட் டவுன் ஆகும்போது நான் போட்டேன். அதாவது நான் க்ளோஸ் பண்ணும்போது நான் போட்டுட்டேன் ஐடி அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த ஐடி அதுக்கு நம்மளுக்கு வெட்னஸ்டே க்ளோஸ் ஆனுச்சுன்னா, அவர் டியூஸ்டேவோ மண்டேவோ போட்டிருக்காரு ஐடி. ஆனா அவர் சொல்றது க்ளோஸ் ஆகும்போது நான் போட்டேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு சார் அதே மாதிரி 3 ஐடி போட்டிருக்காரு. அந்த 3 பர்சனும் ஃபோன் எடுக்கல, அந்த சாரும் ஃபோன் எடுக்கல, ஸ்பான்சரும் ஃபோன் எடுக்கல. இப்ப அந்த ஐடியெல்லாம் தான் நாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இனிமேலும் இவ்ளோ நம்ம கிளியர் பண்ணி இனிமேல் அந்த தப்பு வராதபடி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனே மாத்திட்டோம். சார் சொன்னபடி ரிஜிஸ்ட்ரேஷன் சங்கர் சாரெல்லாம் அன்னைக்கு சொல்லும்போது இதுதான் கரெக்ட். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நமக்கு இன்ஆக்டிவ் ஐடிஸே வராது. நம்ம சார் வந்து போன தடவை கொடுத்த ரிப்போர்ட்ல வந்து இன்ஆக்டிவ் ஐடிஸ்னே நம்ம நிறைய பார்த்தோம். அதாவது ஆர்டர் மாத்தி போறது, பணம் மாத்தி போறது, அந்த இதெல்லாம் வந்து இருந்தது. இந்த தடவை நாங்க பேசுனது எல்லாமே ஆமா நான் இவங்களுக்கு தான் பணம் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியே 3 ரிப்போர்ட்லயுமே வந்தது. அது வரைக்கும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே கிளியரா இருக்கு நமக்கு. இப்போ வந்து நமக்கு சிஸ்டம்ல ஒரு ஃபால்ட்டும் இல்ல, ஸ்பான்சர்ல ஃபால்ட் இருந்ததையும் இப்போ நம்ம அதையும் ரெடியூஸ் பண்ற மாதிரி சார் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணுனீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் படி நம்ம போனோம்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதனால எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சிஸ்டம் இனிமேல் ஸ்டாப் ஆகாதுன்னு சார் சொல்லியிருக்க மாதிரி கண்டிப்பா ஸ்டாப்பே ஆகாது. நம்மளோட எல்லா ட்ரீம்ஸும் இதுல நிறைவேறும்னு சொல்லி நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உண்மையிலே ரொம்ப அருமையான மெசேஜ் வந்து கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ. எல்லாருமே இனிமே வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு வந்தாச்சு. ஸோ இனிமே நல்லதே நடக்கும். நன்றி. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மீட்டிங் செக்ஷன் வந்து நம்ம வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி 2 பேருக்கு மட்டும் வாய்ப்பு. 1 மினிட்ல நீங்க ப்ளீஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. ரமேஷ் காரைக்கால் சார், ப்ளீஸ் வெல்கம். ஓகே, நீங்க மியூட் பண்ணீங்க. கதிர்வேல் சார், ப்ளீஸ் வெல்கம். சார் ரமேஷ் காரைக்கால் சார், நீங்க பேசணும்னா நீங்க பேசலாம். ஓகே, கதிர்வேல் சார் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே, ஜான்சன் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். சார் குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். நான் ஜேசன் சந்தன்ராஜ், மணப்பாறையிலேருந்து. சார் நம்ம குரூப்ல, அதாவது நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல நிறைய நெட்வொர்க் லீடர்ஸ் உள்ள வந்திருக்கிறீங்க, நிறைய ஜாம்பவான்லாம் இருக்கிறீங்க. இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட தான் வந்திருப்பீங்க. ஆனா இந்த நம்மளோட லீடர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு உருவாக்கிய அந்த சிஸ்டத்தை ஒரு தாழ்மையான வேண்டுகோளா சொல்றேன், சிஸ்டத்தை மாத்துங்கன்னு தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க. சிஸ்டத்துக்கு நீங்க மாறிக்கிங்க. சிஸ்டத்தை பத்தி அவங்க அவ்வளோ பாடுபட்டு, சங்கர் சாரா இருக்கட்டும், ராமலிங்க சாரா இருக்கட்டும், பாபு சாரா இருக்கட்டும், அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கிரியேட் பண்ணிருக்காங்க. நீங்க சிஸ்டத்தை மாத்துங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல உள்ள 500 ரூபாய் செகண்ட் லெவல்ல மாத்திட்டு 250 தேர்ட் லெவல்ல மாத்தி, தயவு செய்து அந்த மாதிரி சொல்லாதீங்க. நானும் கஸ்டமர் கேர்ல இருந்து பேசும்போது நிறைய பேர் அந்த சஜஷன் சொன்னாங்க. இந்த மீட்டிங்லயும் சொல்றாங்க சில பேர், மாத்துங்க சிஸ்டத்தை, சிஸ்டத்தை தயவு செய்து, அந்த வார்த்தையை தயவு செய்து சொல்றேன், சிஸ்டத்தை மாத்துங்கன்னு சொல்லாதீங்க. இதான் எனக்கு தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ சார். நல்ல மெசேஜ். தேங்க்யூ பாபு சார். ஒரே ஒரு நிமிஷம், 1 மினிட். டியர் லீடர்ஸ், திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஹோட்டல், ஒரு ஸ்டார் வேல்யூ 3 ஸ்டார் வேல்யூ உள்ள ஹோட்டல்ல நம்ம ஃபங்க்ஷன் பண்ண போறோம். ஏர்லி மார்னிங் நீங்க வந்து 10 o'clock அங்க வரணும். ஈவினிங் 5 o'clock அந்த செஷன் முடிஞ்சிடும். அதுக்கு அந்த மீட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு புதிய பொருளாதார புரட்சி ஏற்படுத்துற ஒரு மீட்டிங்கா அமையும். எல்சி எல்லாமே அந்த ஆடிட்டோரியத்துல இருக்கும். ஃபுல் ஏசி கண்ட்ரோல்ல நம்மளுக்கு மத்தியானம் வந்து பஃபே மீல்ஸோட நம்மளுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாலு பழனி ஆண்டி சார், நம்மளுடைய சி சுப்பிரமணியன் சார், அதை இல்லாம எஃப்டிசி அந்த ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கமிட்டி எல்லாம் சேர்ந்து உங்களுக்காக அதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க.
உங்களுக்கு ஒரு சான்ஸ் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு வாய்ப்பு. நீங்க வந்து 15ஆம் தேதிக்குள்ள சிஸ்டம் ப்ரமோட்டர் யாரெல்லாம் முடிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கலந்துக்கலாம். அதுக்கு மேல வர்றவங்க இப்ப வந்து உதாரணத்துக்கு 100 பேர் வந்துட்டாங்க. ஒரு 110 பேர் இருக்காங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு 190 பேர் இருக்காங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, அந்த 15ஆம் தேதிக்கு பிறகு வர்றவங்க நீங்க அடுத்த பேட்ச்ல நீங்க கலந்துக்கலாங்கிறத தெளிவா சொல்லிக்கிறேன். அதுக்குள்ள நீங்க சிஸ்டம் ப்ரமோட்டரை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு 12 டைரக்ட் ரெஃபரல், அதையும் அவசரப்பட்டு நீங்க எதுவும் கொண்டாதீங்க. நல்லா புரிய வச்சு லீடர்ஸ வந்து நீங்க கொண்டு வாங்கங்கிறத சொல்றேன். அவர் ஜான் சார் சொல்ற மாதிரி இந்த சிஸ்டத்தை இனிமே நான் நினைச்சாலும் மாத்த முடியாது, சங்கர் நினைச்சாலும் மாத்த முடியாது, பாபு நினைச்சாலும் மாத்த முடியாது, இங்க இருக்கிற 206 பேர் நினைச்சாலும் மாத்த முடியாது. இந்த சிஸ்டம் கடைசி வரைக்கும் இதை நோக்கி தான் பயணம் பண்ணும். அந்த 20 ரூபா பின்னு 20 ரூபா தான் இருக்கும். அந்த 100 ரூபா மாத்த முடியாது. இதுல வந்து யாரெல்லாம் சிஸ்டத்துல அடாப்ட் ஆகிங்க, டே 1ல சொன்ன விஷயம் தான். சிஸ்டம் தன் கடமையை செய்யும். என்ன ஒண்ணு, நம்மளுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல வந்தவங்க நம்மளுக்கு, நீங்க எப்பயுமே நான் பாசிட்டிவா திங்க் பண்ணிக்குவேன். சார் இப்ப 1000 பேர் இன்ஆக்டிவிட்டி வந்திருக்குன்னா இன்னைக்கு வர்றவங்களுக்கு ஒரு சீனியாரிட்டி கிடைக்குது, அவங்க பயன்பட போறாங்க, நம்மளுக்கு வர்றவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ண போறாங்க. இதை இல்லாம எஃப்டிசிக்கு வந்து 15ல இருந்து 20 ஐடி கிடைக்குது. அப்புறம் எப்படி நீங்க துபாய் போறது, அப்புறம் எப்படி ஃபங்க்ஷன் நடத்துறது, இதெல்லாம் இதை வச்சுதான் பண்ண போறாங்க. நீங்க எதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆர்டி மேடத்துல ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நான் இதுக்குள்ள உங்க ஆர்கனைசிங்குள்ள இது வரைக்கும் நான் வந்ததே கிடையாது. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு கூட கேட்க மாட்டேன். யாராவது வேணாம் அப்படின்ட்டாங்கன்னா நீங்க அதை நான் அதான் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன். நீங்க 1000 இல்ல 2000 ஐடி இன்ஆக்டிவேட் எடுத்து கொடுத்தா கூட மாத்தக்கூடிய சக்தி எங்களை மாதிரி லீடர்ஸ்ட இருக்குது. நான் தயவு செஞ்சு அதை உறுதியா சொல்லிக்கிறேன். இப்ப ஜான் பேசுறாருல, உங்க ஊர் தான் மணப்பாறை. நீங்க 10 பேரை கொடுத்து இதை மாத்தி கொடுக்கணும், மாத்தி கொடுக்க சக்தி அவர்கிட்ட இருக்குது. இங்க வந்து என்ன சொல்றேன்னா, திரும்ப சொல்றதா, நீங்க யாரை பத்தி ஃபீல் பண்ண வேண்டாம், நீங்க கம்பல் பண்ணாதீங்க சார். வராதவங்களை நீங்க தயவு செஞ்சு கம்பல் பண்ணிடலாம் சார். நான் சொல்றது என்னன்னா, நெட்வொர்க் ஒரே ஒரு பழமொழி சொல்றேன், தூக்கி விடுற பூனை எலி பிடிக்காது. எப்படி சார்? பூனைன்னா என்ன பண்ணணும் சார்? பூனை என்ன பண்ணணும் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் எலி பிடிக்கணும். பூனைன்னா எலிய பிடிக்கணும். நெட்வொர்க்கர்னா என்ன பண்ணணும்? நம்ம ஆளை சேர்த்துதான் ஆகணும். இதுதான் சார் விதி. அதுக்கு சரியான திட்ட விலங்கல் சொல்லுங்க. அது மாதிரி யாரையாவது நீங்க தாங்கி பிடிச்சலாம் கொண்டு வந்து கோடீஸ்வரர் ஆகணும், உங்களுக்கு அந்த வேலையை பாக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வரலையா வாட் நெக்ஸ்ட். எனக்கு இந்த வாட் நெக்ஸ்ட்ங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அடுத்தது என்ன, நான் நேத்து நடந்த விஷயத்தை நீங்க பேச மாட்டேன். எங்க வீட்டுல நேத்து ஒரு பிரச்சனை இருந்தா அது பத்தி இன்னைக்கு பேசினா கோவம் வரும். அதனால இப்ப தேவை என்னன்னா, நீங்க 1000 இல்ல 2000 இல்ல வேணாம், இந்த 7000 பேர்ல இந்த 205 பேரை தவிர யாரு வேணாலும் வரலன்னா கூட அந்த 7000 பேருக்கு 70000 பேரை சேர்க்கக்கூடிய போர்ப்படை தளபதிகள் தான் இந்த 200 பேரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க செந்தில்குமாருக்கு என்ன வேல்யூங்க தெரியும், ராஜ்குமாருக்கு என்ன வேல்யூ தெரியும், பாலு பழனியாண்டிக்கு என்ன வேல்யூ தெரியும். ஏன் இப்ப உருவாக்குற நபருக்கு என்ன வேல்யூ தெரியும் சார். வர எத்தனை கோடி, 800 கோடி மக்கள் இருக்காங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எந்த ஒரு நிறுவனத்துக்கு இவ்வளவு போல்டா, இவ்வளவு ஆணித்தனமா, இவ்வளவு ஒரு விஷயத்த பப்ளிக்கா எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம நடத்த முடியும் நினைக்கிறீங்க? அது சுயநலம் இருந்தா மட்டும் நம்ம யாருக்கு முடியாது. இது பொதுநலம் இருக்கு. எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல. நீங்க ஃப்ரீயா மைண்ட ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு நாளைக்குள்ள எங்கள்ட்ட ரிப்போர்ட் எடுத்து கொடுங்க. நீங்க 1000 இன்ஆக்டிவ் கொடுத்தாலும் அடுத்த நிமிஷம் அதை இல்லாம பண்ணி காமிக்கிறது அது எங்களுடைய பொறுப்பு. எங்களுக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்கோம். எங்கள்கிட்ட இருக்க போர்ப்படை தளபதிகள் இருக்காங்க, அவங்க போறோம். இன்னைக்கு கூப்பிட்டு 10 பேரை கூப்பிட்டு ராஜ்குமார் மாத்தி கொடுத்தா உடனே மாத்தி கொடுப்பாரு. இன்னைக்கு 25 50 கூட்ட முகமது கொடுத்தா மாத்தி கொடுப்பாரு. சார் என்ன ஒண்ணு, ஸ்பான்சர் அவங்க பேரை மாற போறப்ப எந்த இடத்துல நீங்க அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ணிக்கல. ஒண்ணு உண்டு இல்ல, வர்றீங்களா வரலையா, கடைசி சான்ஸ். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த அவருடைய ஸ்பான்சருக்கு மரியாதை கொடுங்க. அப்படி இல்லையா தூக்கி போட்டு அடுத்த கட்ட வேலையை பாருங்க. இதுல எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இப்ப சங்கர் சார் தான் இழுத்து பறிச்சுட்டு நிக்கிறார். எனக்கெல்லாம் போனமா வாரமே முடிவு பண்ணிட்டேன். என்ன சார் நம்மளால 1000 ஐடி போட முடியாதா? இல்ல 1000 பேர் என்ன பெரிய விஷயமா? 1,00,000 ஐடி வர்ற இடத்துல 1000 பேரை மாத்தி, அதான் சொல்றேன், திருப்பி ரீப்ளேஸ் பண்ணா கூட நம்ம திருப்பி கொண்டு வந்துடலாம். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதுக்கெல்லாம் நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன். இந்த நீங்க எவ்வளவு இன்ஆக்டிவ் ஐடி கொடுக்குறீங்களோ அதுல 15 20 எஃப்டிசிக்கு கொடுத்து போக மிச்சத்தை பூரா நான் மாத்தி தரத்துக்கு உறுதி கூறுறேன். அதுக்குன்னு நான் ஒரு டீமை உருவாக்குவோம், கொண்டு. தேங்க்யூ வெரி மச். நீங்க எதை பத்தி ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்க உங்க ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு எங்க கையில ஒப்படைங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, நம்ம செக்ஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஒரு அமைதியான ஒரு சாங் வந்து ஒரு டெடிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம சிஸ்டம் மூலயமா. தேங்க்யூ.